தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி, தந்தை தாயாவானும் சார்கதியங்காவானும் அந்த மீளா இன்ப நமக்காவானும் எந்த நுயிரு தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே, ஓதுவார் உள்ளமெல்லாம் உருக்கிடும் பெருமை சான்ற வேதமாம் திருமுறை சீர் விளங்கிடச் செய்தார் எங்கும், ஓதியே உணர்த்தினாலும் உயரு தமிழ் காத்த சான்றோர் நாதனார் அற்றாள் சேர்ந்த நம் குல தெய்வமானார், சைவத்தின் மேன்மை ஓங்க சமநிலை உணர்வு தோன்ற தெய்வத்தின் தெளிவு காட்டும் திருமுறை வளர்த்த செம்மல், மை வைத்த கண்டரு தாளில் மகிழ்ந்து இனிது உறையும் அண்ணல், மெய் வைத்த புகழ்சேர் ஆடல் அரசரை போற்றி வாழ்வாம். திருச்சிற்றம்பலம். பேரன்பு கொண்ட பெரியோர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய அன்பர்கள் பல பேர் நம்முடைய ஞான பரம்பரையாக விளங்குகிற தமிழ்ச்சைவ ஞான பரம்பரையிலே விளங்குகின்ற சோமசுந்தர நாயகர், மறைமலை அடிகளார், அழகரடிகளார், ஆடலரசு ஐயா ஆகியோருடைய வரலாறுகளையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற வகையில் என்னால் இயன்ற அளவு அதற்கென்று இருக்கிற நூல்களை வைத்து படித்து அப்படியே சிந்தித்து வருகின்றோம். நம்முடைய முனைத்தனர் கொள்கை வீரர், மும்மொழி புலமை வேந்தர், மனிதருள் தெய்வம் போன்ற மறைமலை அடிகளார் அவர்கள் எழுதிய சோமசுந்தரர் நாயகர் வரலாறை அவர் எழுதிய அந்த அடிப்படையிலேயே படித்து சிந்தித்தோம். அதனைத் தொடர்ந்து அருட்குருநாதர் அழகரடிகள் ஐயா அவர்கள் மறைமலடிகளார் வரலாற்று மாட்சி என்ற நூலையும், என்னுடைய சிறிய தந்தையார் புலவரேறு திருக்கோயில் ஆசிரியர் நாரா முருகவேல் அவர்கள் எழுதிய மறைமலடிகள் வரலாற்று மாட்சி என்ற நூலையும் அப்படியே படித்து சிந்தித்தோம். அதனைத் தொடர்ந்து அழகரடிகளாருடைய வரலாற்று மாட்சியை, அருள் வரலாற்று மாட்சியை அவருடைய வாழ்க்கை குறிப்புகளாக எழுதி தொகுத்து வெளியிட்ட என்னுடைய தந்தையார் தொகுத்து வெளியிட்டு அதை படித்தோம். அதனைத் தொடர்ந்து அழகரடிகளாரத்தில் அணுக்க தொண்டராக விளங்கிய போற்றுதலுக்கும் வணங்குதலுக்கும் உரிய திருவாளர் தா ஆறுமுகமையா அவர் எழுதிய அந்த நூலை அப்படியே படித்து சிந்தித்தோம். இப்பொழுது என்னுடைய தந்தையார் போற்றுதலுக்கும் வணங்குதலுக்குரிய ஆடலரசு ஐயா அவருடைய வாழ்க்கை வரலாற்றை சொல்ல வேண்டும் என்று அன்பர்கள் விரும்பிய காரணத்தால் அதை சொல்ல முற்படுகிறேன். நான் பிறந்ததிலிருந்து இடையில் 2.5 ஆண்டுகள், 75 78 இந்த 2.5 ஆண்டு காலம் வரையில் விழுப்புரத்தில் ஒரு தனியார் ஆங்கில வழி மழலைப் பள்ளியில் மேலாளராக பொறுப்பேற்ற அந்த 2.5 ஆண்டு காலம் தவிர என்னுடைய தந்தையார் வாழ்ந்த காலம் வரையில் அவருடைய திருவடி நிலையிலேயே நான் இருந்திருக்கிறேன். அவர்கள் 75ஆம் ஆண்டு நிறைவு பெற்ற போது அதை ஒரு பெரிய விழாவாக 60 நாங்கள் மணி விழாவாக செய்தோம். 70ஐயும் அப்படி செய்ய வேண்டும் என்று நாங்கள் எண்ணியிருந்த போது குடும்ப சூழல் பல்வேறு விதமான நிலைகளில் அதையும் 70 75 பவள விழாவும் 80 முத்து விழாவும் உரிய முறையில்
செய்து மகிழ வாய்ப்பில்லாமல் போனது. அது எளியனுக்கு அமையாத நிலைதான். ஆனால் அவர்கள் இளமை முதலே பல்வேறு வகையான தமிழ் தொண்டுகளும் சைவத் தொண்டுகளும் செய்து வந்த பெருமகனார். மிக எளிய குடும்பத்திலே பிறந்தவர் தான். ஆனாலும் அவர்கள் தமிழும் சைவமும் சார்ந்த நிலையிலே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார்கள். அவர்கள் பொறுப்பு பணியிலே இருந்தார். அஞ்சல் பிரிப்பகத்துறையில் இருந்தார். அதுக்கு முன்னால் பேரியன் கம்பெனியில் கொஞ்ச காலம் இருந்தார். அதுக்கப்புறம் அஞ்சல் துறையில் பணியில் சேர்ந்த பிற்பாடு அந்த பணிகளுக்கெல்லாம் இடையிலேயும் அவர் தமிழ் தொண்டும் சைவத் தொண்டும் செய்து கொண்டே வந்தார். அதில் எந்த விதமான தொய்வும் இல்லை. இறுதி காலங்களில் ஏறக்குறைய 2000க்கு அப்புறம்தான் வாழ்ந்த 8 ஆண்டு காலத்தில் தான் அவரால் அது பற்றி சரி அந்த பணிகளை தொடர்ந்து செய்ய முடியாமல் போனது. 80 வயதுகளுக்கு பின்னால் தான். அந்த நிலையில் அவர்கள் தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றம் என்ற அமைப்பை எங்களுடைய அருட்குருநாதர் அழகரடிகள் ஐயா அவர்கள் பல ஆண்டுகளாக வகுப்பு நடத்திய சென்னை பூக்கடை மல்லீஸ்வரர் கோயிலில் அவர் பாடம் கேட்பதற்காக என்றே தன்னுடைய பழவேற்காடில் இருந்து சென்னைக்கு குடியேறிய திருவாளர் வாயே சண்முகம் அவர்கள், அவரோடு நெருக்கமான முறையில் நட்பாக விளங்கிய திருவாளர் சி.க. கோவிந்தசாமி ஐயா அவர்கள் 2 பேருமாக சேர்ந்து அழகரடிகளார் நினைவை போற்றுகின்ற வகையில் சென்னை பூக்கடை மல்லீஸ்வரர் கோயிலில் அவர்கள் தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதில் சென்னை மல்லீஸ்வரர் கோயிலில் அழகரடிகளார் வகுப்பெடுத்த அந்த அனுபூதி மண்டபத்தில் அவர்கள் வகுப்பெல்லாம் நடத்தி கொண்டிருந்தார்கள். நீலதுரை கண்ணரார் என்ற அன்பர் அந்த வகுப்பையெல்லாம் எடுத்து கொண்டிருந்தார். நல்ல ஆழமாக படித்தவர். அவர் இயல்பாக பொறியாளர். ஆனாலும் சைவமும் தமிழும் ரொம்ப ஆழமாக கற்ற பெருமகனார். அந்த வகுப்புக்கெல்லாம் 2 முறை நான் சென்று கலந்து கொண்டிருக்கிறேன் தொடக்கத்தில். அப்போது ஒரு முறை நானும் அப்பாவுமாக அங்கே சென்று அந்த வகுப்பிலே கலந்து கொள்ள சென்றபோது அங்கிருந்த சண்முகம் செட்டியார் அவர்களும் நம்முடைய சி.க. கோவிந்தசாமி ஐயா அவர்களும் அங்கே வகுப்புக்காக வந்திருந்த வழக்கறிஞர் திருவாளர் மாசிலாமணி ஐயா அவர்கள் மற்ற நண்பர்கள் எல்லாம் வகுப்பு முடிந்த பின்னாலே அவர்கள் அப்பாவிட்ட ரொம்ப அன்பாக பேசி அவர்கள் இந்த மன்றத்தை நீங்கள் நடத்த வேண்டும் என்று ரொம்ப உருக்கமாக கேட்டுக்கொண்டார்கள். அந்த வகையில் அவர்கள் நினைவு சரியாக இருக்குமானால் 1982 என்று எண்ணுகிறேன். அந்த நேரத்தில் அவர்கள் அந்த இடத்துல அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது ஏற்றுக்கொண்ட போது அவருடைய சண்முகம் செட்டியார் அவர்களும் கோவிந்தசாமி ஐயா அவர்கள், அவருடைய சண்முக செட்டியாருடைய மனைவி விசாலாட்சி அம்மையார் அவர்கள் எல்லாம், நீங்கள் அழகரடிகளரோடு பாடல் தள பயணங்கள் எல்லாம் மேற்கொண்டிருக்கிறீர்கள், அதனால் எங்களுக்கும் அப்படி அந்த பாடல் தள பயணத்தை நீங்கள் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் ரொம்ப விரும்பி கேட்டுக்கொண்டார்கள். அப்போ அப்பா அதை தொடங்கினார். 12 ஆண்டுகள், ஆண்டுக்கு 1 முறை 2 முறை என்று 12 ஆண்டுகள் திருக்கேதாரத்திலிருந்து கன்னியாகுமரி வரையில் இருக்கிற பாடல் தலங்கள், சிறப்பு தலங்கள், அட்ட வீரட்ட தலங்கள் என்று பல தலங்களை எல்லாம் 12 ஆண்டுகள் அழைத்து கொண்டு சென்றார். அதில் முதல் ஒரு 2-3 ஆண்டுகள், தொடங்கிய சில ஆண்டுகளில் அடியன் செல்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போனது. அப்போ இருக்கிற பனிச்சூழல், அதனால் போக முடியாமல் போனது. அதுக்கப்புறம் நான் அந்த எந்தெந்த தலமெல்லாம் போகவில்லை என்று ஒரு குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு நான் தனிப்பட்ட முறையில் அவர்களெல்லாம் சென்று பார்த்தேன், அந்த போகாத இடங்கள் எல்லாம். அதுக்கப்புறம் தொடர்ந்து போனேன். 84லேருந்து தொடர்ந்து அவர்களுடைய முடிக்கின்ற வரையில் எல்லா தலப்பயணமும் தொடர்ந்து சென்றேன். அதுதான் அடியன் பாடல் தலங்கள் முழுமையாக பார்த்த முதல் சுற்று. அந்த நிலையில் அந்த முதல் சுற்று அவர் அப்பா தொடங்கி 12 ஆண்டில் நிறைவு செய்தார். அப்படி நிறைவு செய்த போது அவருக்கு இந்த 75 வயது நிலையில் அதை பவள விழாவாகவும் பாடல் தல பயண நிறைவு விழாவாகவும் நடத்த வேண்டும் என்று அந்த தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்றத்தை அமைப்பாளராக விளங்கிய சண்முகம் செட்டியார் அவர்கள், சி.க. கோவிந்தசாமி ஐயா அவர்கள், மாசிலாமணி ஐயா அவர்களெல்லாம்
அதை ஒரு விழாவாக எடுக்க வேண்டும் என்று ரொம்ப வற்புறுத்தி அதை ஏற்பாடு செய்தார்கள். அப்பா எவ்வளோ சொன்னார், அதெல்லாம் வேண்டாம், பாடல் தளம் போனதுக்கு என்ன ஒரு பாராட்டு என்று. இல்லை அது நீங்கள் அடிகளாரோடு சென்றிருக்கிறீர்கள், மறைமொழியோடு சென்றிருக்கிறீர்கள், அப்புறம் நிறைய தொண்டுகள் செய்திருக்கிறீர்கள், அதனால் உங்களுக்கு ஒரு பாராட்டு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோம். அது உங்களுடைய பவள விழா 75 ஆண்டும் வருகிறது, அதையெல்லாம் ஒட்டி ஒரு விழா எடுக்கலாம் என்று மன்றத்தில் ஏற்பாடு செய்தார்கள். அப்பொழுது ஒரு முறை சண்முகம் செட்டியாரும் கோவிந்தசாமி ஐயா, மாசிலாமணி ஐயா அவங்களாம் எங்கள் வீட்டுக்கு வந்து, நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை நினைவு குறிப்புகளை எல்லாம் எழுதி கொடுக்க வேண்டும் என்று ரொம்ப வற்புறுத்தி கேட்டார்கள். அப்பா முதல்ல இயலாது என்று தான் சொன்னார். அதெல்லாம் தேவையில்லை, நான் இன்னும் அவ்வளோ பெரிய சாதனை பண்ணல, அதனால் தேவையில்லை என்று ரொம்ப சொல்லியிருந்தார்கள். அந்த நிலையில் அவங்களாம் ரொம்ப வற்புறுத்தின போது நான் கூடவே இருந்தேன். அப்பா கூடவே இருந்ததுனால நாங்கள் இருந்த வீட்டில் அப்பா சொன்னேன், இல்லைப்பா அவங்களும் வந்து கேட்டு போகிறாங்க, நாம் முடியாதுன்னு சொல்ல நல்லா இருக்காதுப்பா, நம்ம எழுதலாம், நீங்கள் சொல்ல சொல்ல நான் எழுதுகிறேன் என்று நான் சொன்னேன். அப்போது அவருக்கு, நான் ஒன்றும் பெரிய சாதனை பண்ணலப்பா, என்னுடைய சாதனை என்று இருக்குமானால் மறைமலடிகளாருடைய வாழ்க்கையில் கடைசி 14 ஆண்டுகள் அவரோடு நெருங்கி இருந்தது தான். அடுத்தது அழகரடிகளோடு தொடக்க நாளிலிருந்து, அதை அவர்கிட்ட பழக ஆரம்பித்த நாளிலிருந்து அவர் காலம் வரையில் அவரோடு இருந்து தொண்டு செய்தது, அவ்வளவுதான், மற்றபடி பெருசாக எதுவும் இல்லைன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், இல்லைப்பா நீங்கள் நிறைய பண்ணியிருக்கிறீங்க, அதையெல்லாம் நீங்களே உங்கள் வாயால் தெரிவித்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்லி ரொம்ப வற்புறுத்தி அவங்க பேசும்போது இடையில நானும் சொன்னபோது, சரி நான் ஒன்றா சொல்கிறேன், எழுதி வெளியிடலாம் என்று அவர்கள் ஒரு வார இசைவு தெரிவித்தார்கள். நம்முடைய சண்முகம் செட்டியார் அவர்களும் மாசிலாமணி அந்த ஐயாவெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியோடு அன்றைக்கு இல்லம் திரும்பினார்கள், அவங்க இல்லம் திறந்தார்கள். அதுக்கப்புறம் அந்த விழாவுக்குள்ளாக இடையில் இருந்த காலம் ரொம்ப 1 மாத காலம்தான். அந்த விழாவில் வந்து அவர்கள் அந்த ஒரு புத்தகமாக வெளியிட்டார்கள். இதை வெளியிட்டவர் அப்பொழுது உள்துறை செயலராக விளங்கிய தமிழ்நாட்டு அரசினுடைய உள்துறை செயலாளர் என்று கருதுகிறேன், திருவாளர் திருமந்திர செல்வர் டிவி வெங்கட்ராமன் ஐஏஎஸ் அவர்கள் வெளியிட்டார்கள். கிருஷ்ணன் ஐஏஎஸ் ஐயா அவர்கள் மற்றும் பல சான்றோர் பெருமக்களாக அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டார்கள். நிறைய அன்பர்கள், அந்த பெரிய பெரிய சான்றோர்லாம் வந்து கலந்து கொண்டார்கள். ஒரு முழு நாள் விழாவாக இது நடைபெற்றது. அந்த விழாவில் வெளியிட்ட அந்த நூல் எளிய தொண்டனின் இனிய நினைவு என்ற நிலையிலே அந்த நூலை அவர் பார்த்தார்கள். அதில் நிறைய செய்திகளை எல்லாம் சொல்லியிருக்கிறார். அவர் செய்த தமிழுக்கும் சைவத்துக்கும் அவர் பழகிய நிலைகள், யாரெல்லாம் பழகியிருந்தார் என்பதையெல்லாம் அவர்கள் இதில் நினைவு கூர்ந்திருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் பார்க்க இருக்கிறோம். இவ்வளவு பணிகளை அதிகமாக வசதி இல்லாத நிலையிலும் இவ்வளவு பணிகள் செய்து கொள்ளுகிற ஒரு பேராற்றல் அவருக்கு விளங்கி இருக்கிறது என்றால், திருவருள் அவருக்கு அதிகமான அளவுக்கு அவருக்கு திருவருள் இருந்திருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அவர்கள் பல்வேறு இடங்களில் சென்று தீக்கை எல்லாம் செய்து வந்தார்கள். அப்படி இருக்கிற போது 1999 நினைவு சரியாக இருக்குமானால் 99 சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் சார்பில் ஆண்டுதோறும் மாநாடு நடைபெறுகிற போது அதில் விரும்புகிற நண்பர்களுக்கு சமய தீக்கை மாத்திரம் செய்து வைப்பார்கள். அந்த நிலையில் அது வந்து முதல்லலாம் வடமொழி சார்ந்து செய்திருக்கிறார்கள், அது இருக்கிற நண்பர்களை வைத்து செய்திருக்கிறார்கள். அடியேன் அங்கே செயலராக பொறுப்பேற்ற காலத்தில் அந்த வழிபாட்டை தமிழ் திருமுறை அடிப்படையில் அடியேன் செய்து வருவதனால அந்த அடிப்படையில் தான் இனி செய்ய வேண்டும் என்று நான் விரும்பி இது ரொம்ப வற்புறுத்தி அதுக்கப்புறம் அது தொடர்ந்து நடந்தது. வழிபாடு நடக்கும், பெரும்பாலும் அப்பா தான் செய்து வைப்பார்கள். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் அவருக்கு செய்ய வேண்டும் என்று எண்ணிய போது
அந்த விழாவில் 1999 பாண்டிச்சேரி மாநாட்டில் அந்த தீக்கை செய்ய வைக்க வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதுக்கு முன்னாடி பல ஆண்டுகள் அப்பா செய்து கொண்டிருந்தாருங்க. ஆனால் அப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்பதனாலேயும், இனி என்னால் அதிகமாக வெளியில் செல்ல முடியாது, தனியாக செல்ல முடியாது, அல்லது வெளியில் போய் சென்று தங்கி இதெல்லாம் செய்து கொஞ்சம் வாய்ப்பு இல்லை என்பதனால, ஏற்கனவே அடியேன் அழகரடிகளிடத்தில் சமய விசேடம் பெற்றிருந்த காரணத்தினாலே அவர்கள் என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை. நீ போய் செய்றியான்னு என்னை கேட்டார். நான் இல்லைப்பா, எனக்கு அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் பார்க்கலாம், நீங்கள் செய்யுங்கன்னு சொன்னேன். நான் கூட வர்றேன்னு. அவர் இல்லைன்னு சொன்னபோது அவர் பேசாமல் இருந்தார். அப்போ வைரத்ன சபாபதி என்று சென்னை பல்கலைக்கழக சைவசாஸ்திர தலைவராக இருந்தவர், அவர்கள் தான் அந்த கடிதம் எழுதியிருந்தார் அப்பாவுக்கு. ஒரு கால் உங்களுக்கு உடல் நலம் சரியில்லை, வர இயலாதுன்னு சொன்னால் உங்கள் மகன் ஒளியரசை தயார்படுத்தி அனுப்பி வைக்கவும் மாநாட்டில் இதை தீக்கை செய்வதற்கு என்று கடிதம் எழுதியிருந்தார்கள். அதை என்கிட்ட அப்பா காட்டி இந்த மாதிரி சொல்கிறான்னு சொல்லி எனக்கு அவர்கள் அந்த 3ஆம் நிலை தீக்கையும் அந்த ஆசிரியர் திருமொழிக்கையும் சுருக்கமான அளவில் செய்து வைத்தார்கள். பெரிய அளவில் செய்ய முடியல அவரால், அவருக்கு இருந்த சூழல். அது நம்முடைய அழகரடிகளாருடைய இந்த வழிபாட்டிலே ஒரு வழிபாட்டில் தான் அது எனக்கு சுருக்கமாக இது செய்து வைத்தார். அதுக்கப்புறம் அந்த ஆண்டு நான் 99 முதல்ல பாண்டிச்சேரி மாநாட்டை தான் நான் ஒரு 11-12 நண்பர்களுக்கு நான் செய்து வைத்தேன். இதையெல்லாம் அவர் எப்படி நீங்கள் இதெல்லாம் செய்ய தொடங்கினீர்கள் என்று அப்பொழுதெல்லாம் அவர்கிட்ட கேட்டுப்பேன். இது இடையில எனக்கு நினைவு வந்தனால சொன்னேன். அப்போ இதெல்லாம் நீங்கள் இவ்வளவு தொண்டு செய்திருக்கிறீர்கள், அதனால் உங்களுடைய நினைவுகள் எல்லாம் நாம் போற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நீங்களே உங்கள் வாயால் சொல்ல வேண்டும் என்று கேட்டு வற்புறுத்திய பிறகு அவர் சொல்லத் தொடங்கினார். அது எளிய தொண்டனின் இனிய நினைவுகள் என்ற தலைப்பில் அவர் சொல்லத் தொடங்கினார். அது முன்னுரையாக அவர் சுருக்கமாக எழுதியிருக்கிறார். ரொம்ப சுருக்கமாக ஒரே ஒரு பத்தியில் எழுதியிருக்கிறார். அதை அப்படியே படித்து தொடர்ந்து அவர் சொல்லியிருக்கிற அந்த இனிய நினைவுகளை எல்லாம் உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் உருக்கமும் கொள்கிறேன். சென்னை தெய்வீக சித்தாந்த இலக்கிய மன்ற செயலாளர் திருவாளர் வாயே சண்முகம் அவர்கள், காப்பாளர் மாசிலாமணி மற்றும் பல மெய்யன்பர்கள் வற்புறுத்தலுக்கு இணங்கி எளிய என் தொண்டு வாழ்க்கைக்கு வழிகாட்டி ஊக்கமூட்டிய சான்றோர்களை நன்றியோடு நினைவு கூறலாமே என கருதித்தான் இதை நான் எழுத முற்படுகிறேன். வாழ்க்கை வசதிகள் குறைவாக இருந்தாலும், அதிகம் படிக்க வாய்ப்பில்லாவிட்டாலும், நல்லோர் இணக்கமும் இருந்த காரணத்தால் தொடர்ந்து நல்ல தொண்டுகளில் ஈடுபட்டு உயரலாம் என்ற உணர்ச்சியை இதை படிப்போர் பெறக்கூடும் என்று நம்புகிறேன். மற்றபடி இன்னின்ன சாதனைகள், பெரிய சாதனைகளை செய்தேன் என்று பட்டியலிட்டு பெருமிதம் கொள்ளும் நிலை அடியேனுக்கு இல்லை. என்றாலும் பல சான்றோர்களிடம் அணுகி பழகி தொடர்ந்து இயன்ற தொண்டுகளை செய்து தொல்லையும் துயரமும் வறுமையும் நோயும் வாட்டினாலும் மன அமைதியுடன் என்னது நிலையிலும் இருக்கும் உணர்வை ஓரளவு நான் எய்தினேன். எந்த நிலை இருந்தாலும் அப்பா எதுக்கும் கலங்க மாட்டார். இவ்வளவோ சிக்கல்கள் வந்த போதும் அவங்க ரொம்ப இயல்பாக இருப்பார்கள். அது கூடவே இருந்த அவர் மகனாக இருந்ததுனாலே அதை நான் பல முறை உணர்ந்திருக்கிறேன். மன அமைதியோடு எந்த நிலையிலும் இருக்கும் உணர்வை நான் ஓரளவு எய்தினேன். இதற்கு காரணமாக இருந்த பெரியோர்களை நெகிழ்ந்த உள்ளத்துடன் வணங்கி கொண்டு அடியனுடைய வாழ்க்கை குறிப்புகளை இங்கே எழுதுகிறேன். குற்றங்குறைகளை துணிவுடன் சத்திய சோதனை என்று எழுதிய மக்களுடைய நல்வாழ்க்கைக்கு வழிகாட்டிய காந்தியடிகளின் துணிவும் உலகறிய வாழும் வாய்ப்பும் எளியவனுக்கு அமையவில்லை. என் குறைகளை என்னை விட இறைவன் நன்கறிவான். அவைகளை மாற்றி வரும் பிறவிலேனும் பிறந்த பிறப்பெருக்கும் பேற்றை இறைவன் அருள்வானாக. இங்கனம் ஒளியரசு நார ஆடலரசு சைதை சென்னை 15 என்று குறிப்பாக ஒரு முன்னுரை வழங்கியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த பெற்றோரை பற்றியும் உடன் பிறந்தாரை பற்றி சொல்லுகிறார். என்னுடைய பிறந்த ஊர் செங்கை வட்டம் குடுவாஞ்சேரி அடுத்த நந்திவரம் என வழங்கும் நந்திகேச்சரம் ஒரு தேவார வைப்புத்தலம். தந்தையார், அதாவது எங்கள் தாத்தா ராம்சாய் முதலியார், தந்தையார் தமிழ், தெலுங்கு, வடமொழிகளில் வல்லவராய் விளங்கியவர்.
சில காலம் கிராம அதிகாரியாகவும் பஞ்சாயத்து காடு பராமரிப்பு கழக தலைவராகவும் நீதிமன்ற ஜூரராகவும் விளங்கியவர் மணியம் ராமசாமி முதலியார். தாயார் காஞ்சிபுரம் பிள்ளையார்பாளையத்தில் பிறந்து அன்பே உருவாக வளர்ந்த சிவகாமி அம்மையார். உடன் பிறந்தோர் தந்தைக்கு பின் தந்தையாக திகழ்ந்த தமையனார் புலவர் நாரா தேவராசனார். சைதை மாநகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியராக இருந்தவர். தம்பி சவுந்தரராசன் பிற்காலத்தில் தமிழக அரசின் அறநிலையத்துறை திருக்கோயில் இதழாசிரியராக புகழ்பெற்று விளங்கிய மறைமலடிகளாரால் பெயர் மாற்றம் செய்யப்பட்ட புலவரேறு நாரா முருகவேள் MA MOL. இருவருக்கும் இடையில் கரும்பில் இருக்கும் கணு போல அடியேன் பிறந்தேன். 28/11/1921. பெற்றோர் இட்ட பெயர் நடராசன், மறைமலை அடிகளார் வைத்த பெயர் ஆடலரசு. பிறந்த ஊரில் தொடக்க கல்வி மட்டுமே பயில வாய்ப்பு இருந்தது. அவங்க பிறந்த ஊருக்கு நந்திவரம், ரொம்ப சின்ன கிராமம். கூடுவாஞ்சேரி கொஞ்சம் பெரிய ஊர், அது உள்ளே இருக்குது. அது உள்ளே போனோம். அங்கே தொடக்க கல்வி மட்டுமே பயில வாய்ப்பு இருந்தது. இளமையிலேயே தந்தையார் தேவாரம், திருவாசகம் முதலிய அருட்பாடல்களை மனப்பாடம் செய்யும்படி செய்தார். எப்போதும் திருநீரும் சந்தனம் முதலிய சிவச்சின்னங்களோடு இருக்க பணித்தார். ஊரில் அவ்வப்போது பாரதம், கந்தபுராண விரிவுரைகள் எல்லாம் நடக்கும். விரிவுரையாளர்கள் எல்லாம் எங்கள் இல்லத்திலேயே தங்குவார்கள். அவர்களுக்கு பணிவிடை செய்ய செல்வார். அவர்களிடத்தில் குறிப்பிடத்தக்கவர் காஞ்சிபுரம் பொன்குமாரசாமி அடிகள், அவருடைய புதல்வர் பொன் சண்முகனார், திம்மராஜாம்பேட்டை சாமிவேல் முதலியார், பிள்ளையார்பாளையம் சிதம்பர முதலியார், கோவிந்த பாகவதர் என பலர் ஆகியோர். குறிப்பிடத்தக்கவர்கள் இவங்கள்னு சொல்கிறார். இளமை காலத்தில் இருந்த எங்கள் சிற்றூரின் இயற்கை அழகும் மக்களின் அன்பு பகிர்ந்த பழக்க வழக்கங்களும் இப்போது அங்கு இல்லை. இப்போ முற்றாக அது மாறிப்போனது. ஏறக்குறைய அது நகரப்பகுதியாக மாறிவிட்டது. ஞான குருசாமி அங்கே ஒருத்தர் இருந்தார். அந்த ஊரில் ஒரு குருசாமி, ஞான குருசாமி என்று ஒரு துறவி இருந்தார். எங்கள் ஊர் சிவன் கோயில் 1700 ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருக்கோயில். அக்கோயில் குளத்தின் மேற்கு கரையில் ஒரு சிறிய மடம் ஒன்று இருந்தது. அதில் ஞானகுருசாமி என்னும் ஒரு அருளாளர் இருந்தார். அவர் பொறுப்பிலேயே அந்த கோயில் இருந்தது. அவர் முருகனை வழிபாடு செய்பவர். தம்மை நாடி வரும் அன்பர்களின் நோய் நொடிகளை எல்லாம் திருநீரும் மிளகும் மந்தரித்து கொடுத்தே தீர்த்து குணமாக்கி வைப்பார். வெறும் திருநீரும் மிளகும் தான் கொடுப்பார். மனநோய் ஒற்றவர்களும் அவரிடத்தில் நலம் பெற்றவர்கள் பலர். அவருடைய சுருக்கமான வரலாற்றை தனியே எழுதி நான் வெளியிட்டிருக்கிறேன். எங்கள் தந்தையார் பெரும்பாலும் அத்திருமடத்திலேயே இருந்து கொண்டிருப்பார்கள். அந்த ஞானகுரு சுவாமிகளுக்கும் வரும் அன்பர்களுக்கும் புராணங்களை உரத்த குரலில் என்னுடைய தந்தையார் படித்து சொல்வார். அதனால் அவரை சாமியார் வீட்டு அப்பா என்றே பிள்ளைகள் அப்பொழுது வழங்குவார்கள். நாள்தோறும் வைகரையில் எழுந்து நாங்கள் திருமடத்துக்கு சென்று பூப்பறித்து மாலை தொடுத்து கொடுக்க திருக்கோயிலை வலம் வந்து வழிபட்டு ஞானகுருசாமி தரும் திருநீரை சுவையான படையல், அதாவது பிரசாத பொருள்களை பெற்றுக்கொண்ட பிறகு பள்ளிக்கு செல்வோம். ஞானகுரு சுவாமிகளின் வாழ்த்துக்களே எங்களின் நல்வாழ்க்கைக்கும் சமய ஞான வளர்ச்சிக்கும் அடிப்படையாக அமைந்தது. 1937 ஆடி விசாக நன்னாளில் ஞானகுரு சுவாமிகள் சிவபதம் அடைந்தார். அவருடைய சமாதி வழிபாடுகளை எல்லாம் 48 நாட்கள் வீட்டுக்கு கூட வராமல் எங்கள் தந்தையார் அங்கேயே தங்கி செய்து வந்தார்கள். இளமையில் சில ஆண்டுகள் வீட்டு திண்ணையில் அமைக்கப்பட்ட தேவார பாடசாலையில் திருவர்கள் தேவாரம் பயின்றார்கள். அப்பொழுது படப்பையில் என்கிற பகுதி, காஞ்சிபுரம், இங்கிருந்து காஞ்சிபுரம் போகிற வழியிலிருந்து படப்பையிலிருந்து எங்கள் அத்தை கணவர் திருவாளர் குப்புசாமி முதலியார் அவர்கள் வாரம் 2 முறை வந்து பாடம் சொல்லித் தருவார். என்னுடன் தேவாரம் பயின்றவர்களில் குறிப்பிடத்தக்கவர் ஒருவர் தெய்வசிகாமணி, எங்கள் மாமா ஒருத்தர் ஊரில் இருந்தார், இப்போ அவர் இல்லை, இன்னொருத்தர் துரைசாமி, 2 பேருமே எங்கள் உறவினர்கள். நந்திவரம் தொடக்கப்பள்ளி ஆசிரியர் வல்லஞ்சேரி ராஜகோபால் நாயுடு பள்ளி பிள்ளைகளை தம் குழந்தைகள் போல நேசித்தார். அவங்க நந்திவரத்தில் தொடக்கப்பள்ளி தான் அப்பா படித்தார். அதில் வல்லஞ்சேரின்னு பக்கத்தில் கூடுவாஞ்சேரி, நந்திவரம், அப்புறம் வல்லஞ்சேரின்னு ஒரு சின்ன கிராமம்.
அந்த இடத்துல இருந்த ராஜகோபால் நாயுடு என்பவர் அந்த குழந்தைகளை எல்லாம், தொடக்கப்பள்ளி பிள்ளைகளை எல்லாம் தன் குழந்தைகளைப் போல நேசிப்பார். ஒரு முறை அவரை வேற்றூருக்கு மாற்றிவிட்டார்கள். பள்ளி பிள்ளைகள் அனைவரும் அழுது கொண்டே இருந்தார்கள். கல்வி அதிகாரி வந்து பார்த்து மீண்டும் அவரை, அந்த குழந்தைகளெல்லாம் பிள்ளைகளெல்லாம் அழுவதை பார்த்து அதே நந்திவரம் பள்ளிக்கு மாற்றல் செய்தார்கள். ஆசிரியரிடம் நாங்கள் மூவருமே, அதாவது எங்கள் அப்பா, எங்கள் பெரியப்பா தேவராஜனார், எங்கள் சித்தப்பா முருகவேள், அப்போ சவுந்தரராஜன் பேர், மூவருமே அங்கே தான் அங்கே படித்தார்கள். இறுதி வரை மதிப்பும் மரியாதையும் வைத்திருந்தோம். அங்கே படித்தார்கள். அந்த கடைசி காலம் வரையில் அந்த வல்லஞ்சேரி வாத்தியார் ராஜகோபால், நான் என்னுடைய திருமணத்துக்கெலாம் வந்தார், நானும் அவரெல்லாம் பார்த்துருக்கேன். அது வரையில் ரொம்ப இதுவாலாம் இருந்தார். அவர்கள் புதல்வர்களும் அன்பை இப்பொழுது தொடர்ந்து எங்களிடத்தில் இருக்கிறார்கள். தொடர்ந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் அப்பா கிட்ட தொடர்பாக இருந்தார்கள். ஒரு சூழ்நிலையில் அந்த ஆசிரியர் பணியை இந்த ராஜகோபால் நாயுடு அவர்கள் விலகிவிட்டு சென்றார். அப்போது சைதையில் இருந்த அடியேன், அந்த தொடக்கப்பள்ளி முடிச்சிருப்பாடு சைதாப்பேட்டைக்கு வந்துட்டார் அப்பா. சைதையில் இருந்த அடியேன் எனக்கு தெரிந்த இந்திரபோக முதலியார் என்னும் கல்வி அதிகாரி வழி தொடர்ந்து பணியில் இருக்குமாறு செய்தேன். அவர் விலகிய பணியை அப்பா சொல்லி, அவங்க அந்த அதிகாரி மூலமாக சொல்லி மீண்டும் அவர் தொடர்ந்து பணியில் இருக்கும்படி அது ஏற்பாடு செய்தார்கள். அதை அவர் நினைவு கூர்ந்து தம் இறுதி காலம் வரை என்னை பாராட்டி மகிழ்ந்தார், வாழ்த்தி வந்தார். என் உடன் பிறந்தவர்களில் குறிப்பிடத்தக்கவர் திருவாளர் என்.இ. நடராசன், நந்திவரம் கிராம கணக்கர் மகன், அஞ்சல் துறையில் பணியாற்றியவர். நானும் அஞ்சல் பிரிப்பக பணியாளர், அஞ்சல் சார்ட்டிங் டிவிஷன் சொல்லுவாங்க, அதை போஸ்டல் சார்ட்டிங் டிவிஷன் என்று, அதில் தான் எங்கள் அப்பா பணி செய்தார். அதுக்கு முன்னால் கொஞ்ச காலம் பாரியன் கம்பெனின்னு ஒரு பெரிய கம்பெனி இருந்தது. டேர் ஹவுஸ்னு இப்போ பிராட்வேயில் ஒரு பெரிய கட்டடம் இருக்குது, அந்த கட்டடத்தில் தான் அது இருந்தது. அதில் கொஞ்ச நாள் இருந்தார்கள் அப்பா. அதுக்கப்புறம் தான் அஞ்சல் துறைக்கு வந்தாங்க. அவரோட என்.இ. நடராஜன் ஒருத்தர் இருந்தார். அவர் நந்திவரத்தில் கிராம கணக்கராக இருந்த ஒருவருடைய மகன். நானும் அஞ்சல் துறையில் பணியாளராக ஒருவருக்கொரு நேரில் கூட பார்க்காமலேயே நண்பர் பார்த்தசாரதி மூலம் ஊழியர் உதவி நிதியில் அடிக்கடி கடன் பெற்று பணி இறுதி காலம் வரையில் ஒருவருக்கொருவர் பிணை கையொப்பம் இட்டு வந்தோம். அந்த என்.இ. நடராஜனும் அப்பாவும் ஒருத்தர் பார்த்துக்கல. ஆனால் அந்த பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழ நட்பு போல அவங்க இருந்து வந்தார்கள். அடிக்கடி கடன் பெற பணி இறுதி காலம் வரையில் ஒருவருக்கொருவர் அந்த ஜாயின் கையெழுத்து போடுவோம் பாருங்க, பிணை கையொப்பம், ஷூரிட்டி போட்டு வந்தோம். மற்றொருவர் காஞ்சியில் உடன் பயின்ற திம்மராஜாம்பேட்டை அமரர் டி.எம். ராமலிங்கம், சைதையில் எங்கள் இல்லத்தில் இருந்த ஆசிரியர் பயிற்சி பெற்றவர். அந்த டி.எம். ராமலிங்கம் என்றவர் காஞ்சிபுரத்தில் திம்மராஜாம்பேட்டையில் இருந்தார். நாங்கள்லாம் சிறு பயிற்சி ஆகும்போது எங்கள் வீட்டுக்கெலாம் அடிக்கடி வருவார். எங்கள் வீட்டில் இருந்து தான் அவர் ஆசிரியர் பயிற்சியை படித்தார். அவர் அன்பு மறக்க முடியாத அன்பு. நந்திவரத்தில் உறவு முறையிலும் நட்பு முறையிலும் நெருக்கமாக இருந்து சைதையில் எங்கள் இல்லத்தில் தங்கி கல்வி நலம் பெற்றவர்கள் பலர். நிறைய பேர் எங்கள் வீட்டில் அப்பப்போ தங்கி படிச்சுட்டு போவாங்க. அவருள் திருக்கழுக்குன்றம் துளசி முனுசாமி முதலியார் மகன் திரு பாலசுந்தரம், பின்னால் அவர் சுங்கத்துறை அதிகாரியாக இருந்து ஓய்வு பெற்று அண்ணா நகரில் இப்பொழுது இருக்கிறார். அடுத்து புலவர் என்.இ. ராமலிங்கம், அவரு எங்கள் மாமா உறவு தான். ஆனால் நாங்கள் அவர் அப்பா அப்பான்னு கூப்பிடுவோம். எங்கள் அப்பாவுக்கு தம்பி போல் அண்ணா அண்ணன் கூப்பிடுறதால நாங்கள் அவர் சித்தப்பான்னு கூப்பிடுவோம். இப்போ இருக்கிறார், 85 வயது அவருக்கு இருக்கும். எங்கள் உடன் பிறந்தவர் என்றே கருதும்படி எங்கள் குடும்ப பொறுப்புகளெல்லாம் நன்கு கவனித்து வந்தார் ராமலிங்கம் அவர்கள், என்.இ. ராமலிங்கம். நல்ல உயிர் நேயம் மிக்கவர். ரயில்வே துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்று இப்பொழுது ஆதம்பாக்கத்தில் இருக்கிறார். முந்தா நாள் கூட இடத்துல பேசிக் கொண்டிருந்தார். இன்னொருவர் அவருடைய இளவல் பொறியாளர் என்.இ. சண்முகம். அவர்கள் பள்ளி இறுதி வரையில் எங்கள் இல்லத்திலிருந்தே படித்தார். நாங்கள்லாம் அவர் அண்ணா அண்ணான்னு கூப்பிடுவோம். அவர் அதுக்கப்புறம் படித்து டெல்லியில் கொஞ்சம் காலம் வேலையிலேருந்து அப்புறம் சிங்கப்பூருக்கு போய் அப்புறம் லண்டன்லேருந்து இப்போ மறுபடியும் சென்னைக்கு வந்திருக்கிறார். அதாவது என்.இ. ராமலிங்கனுடைய தம்பி என்.இ. சண்முகம். அப்புறம் கொஞ்ச காலம் இங்கிலாந்துலலாம் இருந்தார் அவர். இப்பொழுது பொறியியல் துறையில் முனைவர் பட்டம் பெற்று இந்த இது எழுதுகிற போது அவர் சிங்கப்பூர் நேஷனல் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி கொண்டிருந்தார். நந்திவரம் முனுசாமி நாயுடு புதல்வர் பாலகிருஷ்ணன் என்பவர் இளமையில் எங்களோடு எங்கள் தந்தையாரிடம் பயின்றவர். தம் குடும்பம் நொடித்துவிட்ட நிலையில் சென்னையில் தகுந்த வேலையின்றி இருந்தார். அவருக்கு கண்ணபிரான் என்று பெயரிட்டு என்னை மிக்க அன்பு கொண்டிருந்த மாநகராட்சி ஆணையர் என் சங்கரன், அழகரடிகள் அடுத்து ரொம்ப நெருக்கமாயிருந்த அன்பர்களில் அவர் ஒருத்தர். அவர் மூலம்தான் அவருக்கு அந்த கண்ணபிரானுக்கு வேலை வாங்கி கொடுத்தாங்க. அவர்களை கொண்டு மாநகராட்சியில் பணி கிடைக்குமாறு செய்து வாய்ப்பு கிட்டியது. அடியேன் கேட்டுக்கொண்டபடி சென்னை சிவனடியார் திருக்கூட்ட தொண்டராக இருந்து உறுப்பினர் கட்டங்களை எல்லாம் பல ஆண்டுகள் திரட்டி வந்து கொடுத்தவர். அதற்காக அண்மையில் அவர் திருக்கூட்டத்தாரால் திருக்கழுக்குன்றம் ஆனைமகழாவில் பாராட்டு பெற்றவர். என்னுடைய இடைநிலை உயர்நிலைப்பள்ளி படிப்பை சிங்கப்பெருமாள் கோயிலில் செங்கற்பட்டிலும் பின்னர் காஞ்சிபுரம் ஆண்டர்சன் பள்ளியிலும் பயின்றேன்.
பிள்ளையார்பாளையத்திலிருந்து எங்கள் தாய்மாமன் இல்லத்தில் 1935 முதல் 38 வரையில் அங்கே படித்தார், தங்கி படித்தார். எங்கள் பெரிய மாமா ரத்தன முதலியார், பிராணப்பிரசங்கி சிறிய மாமா வேலு முதலியார், தக்கோலம் திரு ஊரல் என்கிற தலத்தை சார்ந்த திருமந்திர மடத்து சொக்கலிங்க சாமி மாணவர் அவருடன் சென்று சில முறை சாமிகளை வணங்கி வந்திருக்கிறேன். மாமன்மார் இருவரும் பட்டு நெசவு செய்வார்கள். தம் மக்களிடையே மிக்க அன்பும் பரிவும் கொண்டவர்கள். நாள்தோறும் காலையில் காஞ்சிபுரத்தில் இருந்த காலங்களில் வேகவதி ஆற்றின் அக்கரையில் உள்ள காயாரோகண தீர்த்தத்தில் மூழ்கி அந்த கோயிலை வலம் வந்து பூ பறித்து பிள்ளையார் பூசை செய்து பழைய சாதம் உண்டு பள்ளிக்கு செல்லுவது என்னுடைய பழக்கம். மாலையில் குமரகோட்டம் செல்வேன். காலையில் காயாரோகண தீர்த்தத்தில் மூழ்கி அங்கே இருக்கிற கோயிலுக்கு பூ பறித்து பிள்ளையார் வழிபாடு செய்து வீட்டுக்கு வந்து பழைய சாதத்தை உண்டு பள்ளிக்கு செல்வார். மாலையில் குமரகோட்டம் செவ்வல் முருகப்பெருமானை வணங்குதல், திங்கட்கிழமைகளில் ஏகாம்பரநாதர், வெள்ளிக்கிழமைகளில் காமாட்சி கோயில், ஞாயிற்றுக்கிழமைகளில் கச்சபேஸ்வரர் கோயில் என்று வழிபடுவேன். அப்பொழுது மெய்கண்டார் கழகம் என்ற ஒரு அமைப்பில் ஞாயிறுதோறும் காஞ்சி புராணத்தின்படி ஒவ்வொரு சிவாலயத்திலும் வழிபாடு நடைபெறும். புலவர் மாமணி திருஞான சம்பந்த முதலியார், இவர் CN அண்ணாதுரைக்கு பள்ளி ஆசிரியராக இருந்தவர். திருஞான சம்பந்த முதலியார் அவ்வழிபாட்டை நடத்துவார். அவரோடு சென்று இயன்ற பணிகளை அடியேன் செய்து வைப்பேன். இந்த திருஞான சம்பந்த முதலியார் ஏறக்குறைய வாரியார் தோற்றத்தில் இருப்பார், பார்க்கறதுக்கு வாரியாருடைய தோற்றம் போல இருப்பார். நான் கூட அவரை பார்த்துருக்கேன். அவரும் தமிழ் திருமணங்கள்லாம் செய்து கொண்டிருந்தார். அவர் வழிபாட்டை நடத்துவார். அவரோடு சென்று இயன்ற பணிகளை எல்லாம் செய்து வருவேன். புராண விரிவுரைகளை கேட்பேன். பின்னாட்களில் சித்தாந்த வித்தகர்களாக விளங்கிய வஜ்ரவேல் முதலியார், அருணை வடிவேல் முதலியார் விரிவுரைகளை எல்லாம் அந்த மெய்கண்டார் கழகத்தின் சார்பில் நடைபெறும். அவற்றையெல்லாம் கேட்டு மகிழ்ந்திருக்கிறேன். பிரசங்கபானு புரிசை முருகேச முதலியார் இன்னிசை விரிவுரைகளும், ராமாயண ஐயங்கார், கண்ணபிரான் பிள்ளை போன்ற சொற்பொழிவுகளும் நிரம்ப நடக்கும். எல்லாவற்றுக்கும் சென்று கேட்கிற நிலையிலே நான் இருந்தேன். காஞ்சிபுரம் வாழ்க்கை என்னை இளமையிலேயே கோயில் பித்தனாக்கிவிட்டது. பக்தி உணர்வை ஊட்டியது. விடுமுறை நாட்களில் தனியாகவே காஞ்சியில் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் சென்று சுற்றி வருவேன். படிக்காமல் இப்படி கோயில் பைத்தியமாக சுற்றுகிறாய் என்று என்னுடைய மாமா, அதாவது எங்கள் அப்பாவுடைய மாமா, அவர் கடிந்து கொள்வார். என்னுடைய தமையனார் ஆசிரியர் பயிற்சி பெற்றது வாத்தி மாசிலாமணி முதலியார் உதவியில் வாலாஜாபாத் இந்து மத பாடசாலையில் சில காலம் பணி செய்தார். அதாவது எங்கள் பெரியப்பா தேவராஜ முதலியார். அப்பொழுது தம்பி எங்கள் சித்தப்பா முருகவேள் அங்கே 5, 6, 7 வகுப்படியில் படித்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கே அந்த ஊரில் அண்ணா என்று எல்லோரும் அழைப்பார்கள். அண்ணா என்று பாவலர் நாப்பா தணிகேரசு அவர்கள் அந்த பள்ளியில் பணி செய்தார். சங்ககால சான்றோர் போல விளங்கிய ஆசிரியர் இளவழகனாரும் அங்கே இருந்து பலருக்கு தமிழை போதித்து வந்தார்கள். அந்த காலத்தில் தான் அப்பாவுக்கு அடிகளார் பழக்கம் வந்தது. இளவழகனார் அங்கே பலருக்கும் தமிழை பயிற்று கொடுத்திருந்தார். ஔவைப்பதிகம் என்ற ஒரு அச்சகத்தை வைத்துக்கொண்டு காலணா அரையணா விலையில் சிறு நூல்களை எல்லாம் வெளியிடுவார் அழகரடிகள், அதாவது இளவழகனார். 1937 ஒரு நாள் திருக்குறிப்பு தொண்ட நாயனார் பணி செய்த காஞ்சிபுரம் முத்தீஸ்வரர் கோயிலில் இளவழகனாருடைய விரிவுரை நடைபெற்றது. முதலாக அவரை அங்கே சென்று நான் பார்த்தேன். அப்போதிலிருந்து அவர்பால் என்னை நான் பறிகொடுத்தேன். எங்கள் பள்ளி மாணவர் சங்கத்தில் நான் செயலராக இருந்தேன் அந்த 1937. அதனால் அவரையும் அப்போது வஜ்ரவேல் முதலியார் இல்லத்தில் தங்கியிருந்த பேராசிரியர் காசூர் பிள்ளை அவர்களையும் எங்கள் மாணவர் சங்கத்தின் சார்பில் அழைத்து பேசச் செய்தேன். 1938 SSLC தேர்ச்சி பெற்றேன். மேலே படிக்க குடும்ப நிலை இடம் தரவில்லை. வாலாஜாபாத்தில் இருந்த என் தமையனாருக்கு சைதை நகராட்சி ஆணையாளராக இருந்த தமிழ் ஆட்சிமொழி காவலர் கி ராமலிங்கனார் அவருடைய தொடர்பினாலும் உதவியினாலும் சைதாப்பேட்டை நகராட்சி பள்ளியில் எங்கள் தந்தை அண்ணார் தேவராஜன் அவர்களுக்கு வேலை கிடைத்தது. அவரோடு தம்பி நானும் சைதைக்கு குடி வந்தோம். எங்கள் பெரிய தாயார், அதாவது பெரியப்பாருடைய மனைவி லட்சுமி அம்மாள் சமைத்து போட தனி கொடுத்தனம் போல நாங்கள் இருந்தோம். சின்னாட்களில் எங்கள் சித்தப்பா மனைவி ஞானாம்பாளும் சைதைக்கு வந்து விட்டார். அதாவது எங்கள் பாட்டியனுடைய ஓரகத்தின்னு சொல்லுவாங்க. எங்கள் தாத்தானுடைய தம்பி மனைவி. எங்கள் தாத்தா பேர் ராமசாமி முதலியார், எங்கள் தம்பி பேர் அவங்க பேர் கிருஷ்ணசாமி முதலியார். அவங்க மனைவி வந்து விட்டார். இருவருமே கணவனை இழந்தவர்கள், பிள்ளை இல்லாதவர்கள். எங்களையே பிள்ளைகளாக கருதி காத்தும் வளர்த்தும் வந்தார்கள். எங்களுடைய அன்னார் சம்பளத்துடன் சிறு பிள்ளைகளுக்கு நானும்
அண்ணாவும் பாடம் சொல்லி கொடுத்தோம். அதாவது டியூஷன் சொல்லி கொடுக்கிறது. ஓரளவு வருவாய் வந்தது. ரொம்ப பற்றாக்குறையான வாழ்க்கை தான். ஆசிரியர் பயிற்சி காலத்தில் சைதையில் தமையனார் தேவராசனார் அவர்கள், தமக்கையார், அதாவது பெரியப்பா மகள் மீனாட்சி அம்மாள், துளசிங்க முதலியார்னு ஒருத்தர் இருந்தார், அங்கே இருந்தார். அவங்களாம் சேர்ந்து பரிந்துரையில் 1939 சைதை திருக்காரணீஸ்வரர் கோயிலில் மணியக்காரர் வேலை கிடைத்தது. எங்கள் அப்பாவுக்கு மணியக்காரரை கொஞ்ச நாள் அங்கே வேலை செய்தார் அந்த கோயிலில். அப்பொழுது ஊதியம் 12 ரூபாய். கோயில் கோபுரத்தில் கருங்கற் பணிகள் தரைமட்டத்திலிருந்து கோபுர வாயில் மேற்தளம் வரையில் அப்போது நடைபெற்றது. அந்த காலத்தில் தான் அந்த கோபுரம் இல்லாத கோயிலுக்கு கோபுரம் அமைக்க வேண்டும் என்று எங்கள் அப்பா முயற்சி பண்ணி, அங்கே இருக்கிற கோயில் அறங்காவலர்கள் பொறுப்பில் இருந்தபோது, எங்கள் அப்பா அந்த பொறுப்பில் மணியக்காரர் இருந்தபோது தான் 12 ரூபாய் ஊதியத்தில் அந்த கோயிலுக்கு வேண்டிய அடித்தள பணிகளை எல்லாம் கிட்ட இருந்து நடத்தினார்கள். பின்னால் எங்கள் இன்னொரு பங்காளி பெரியப்பா அங்கே அறங்காவலருக்கு வந்தபோது தான் கோபுரம் கட்டி முடிக்கப்பட்டது. கல் தச்சர் கூலிகளை அறங்காவலர்கள் சார்பில் அடியேனே கொடுத்து வந்தேன். காஞ்சிபுரத்தில் கோயில் பித்தனாக திரிந்த எனக்கு இந்த திருக்காரணீஸ்வரருக்கு திருக்கோயில் பணி மிகவும் பொருத்தமாக அமைந்தது. கோயில் விழாக்களுக்கு, அந்த கோயிலில் திருவிழா நடக்கும்போது கோயில் விழாக்களுக்கு நெல்லை சுந்தர ஓதுவா மூர்த்திகள், நல்ல அருமையாக பாடக்கூடியவர், மிகப்பெரிய ஓதுவார் அந்த காலத்தில். நெல்லை சுந்தர ஓதுவா மூர்த்திகளை முதலில் சென்னை பகுதிக்கு அழைத்து பாடச் செய்தவர்கள் திருக்காரணி செங்குந்தர் கோட்டை கோயிலே ஆகும். அங்கே தான் முதல்ல கொண்டாந்து பாட வைத்தாங்க. ஈடும் எடுப்புமற்ற அவருடைய பாடல்களை கேட்டு அப்போதே சைதையில் இருந்த புதுவை விநாயக முதலியார் ஏகலைவன் போல உருவானார். அவருடைய பாடலை கேட்டு கேட்டு உருவானவர் தான் விநாயக முதலியார். பின்னால் எங்கள் தாத்தா மூலமாக காஞ்சிபுரத்துக்கு போய் செட்டில் ஆகி காஞ்சிபுரம் விநாயக முதலியார் இருந்து ஆனார். கலைமாமணி பட்டமெல்லாம் பெற்றார், விருதெல்லாம் பெற்றார். அந்த புதுவை விநாயக முதலியார் அவர்கள் ஏகலைவன் போல சுந்தரமூர்த்தி சுவாமி ஓதுவார், நெல்லை சுந்தர ஓதுவார் பாடல்களை எல்லாம் கேட்டு கேட்டு அது பாடத் தொடங்கினார். சுந்தர ஓதுவாமூர்த்தியின் வசதிகளையும் அவர் குறிக்க காணிக்கைகளையும் கவனித்து கொடுக்கும் பேரு எளியனுக்கு அந்த காலகட்டத்தில் கிடைத்தது எண்ணி இப்போதும் நான் மகிழ்கிறேன். ஆணையர் கி ராமலிங்கனாருடைய ஏற்பாட்டில் சுந்தரமூர்த்தி பிள்ளை என்பவரின் கந்தபுராண, திருவிடையாள் புராண, பெரிய புராண விரிவுரைகள் தொடர்ந்து நடைபெற்று வந்தன, நாள்தோறும் நடைபெற்று வந்தன. தமிழ் படிக்கும் ஆர்வத்தால் பிள்ளையவர்களிடம், அதாவது அந்த சுந்தரமூர்த்தி பிள்ளை இடத்துல எங்கள் அப்பா சோணசைல மாலை, நால்வர் நான்மணி மாலை, திருமுருகாற்றுப்படி ஆகியவற்றங்களை பாடமாக கேட்டிருக்கிறேன். நால்வர் நான்மணி மாலை அது பாடமாக கேட்டேன். யானே முயன்று யாப்பிலக்கணமும் படித்து கொண்டேன். எங்கள் அப்பாவே முயன்று யாப்பிலக்கணம் படித்து கொண்டார். எங்கள் தமையனார், அதாவது பெரியப்பா தேவராஜனார், சிங்கப்பெருமாள் கோயிலில் 7-8 வகுப்பில் பயிலும் போதே கவிதைகள் எழுதுவார். எங்கள் பெரியப்பா சின்ன வயசுலேயே கவிதை எழுதுவார். அதே மாதிரி அப்பாவும் கவிதை எழுதினார். அதெல்லாம் இந்த புத்தகத்தில் கொஞ்சம் வெளியிட்டோம். அப்படி 7-8 வகுப்பு பயிலும் போதே கவிதைகள் எழுதுவார். கலைமகள் அந்தாதி என 100 வெண்பாக்களை அவர் பாடினார். அதுதான் கிடைக்கல. 100 வெண்பாக்களை பாடினார். பள்ளி பிள்ளைகளே அதை அச்சிட்டு வழங்கினார்கள் அந்த காலத்தில். அவரை போல நானும் பாடல்கள் எழுத வேண்டும் என்று எழுதத் தொடங்கினேன். பாடம் சொன்ன பிள்ளை அவர்களுக்கு திருப்புகழ் சந்தத்திலும் விருத்த பாடல்களிலும் கவிதைகள் எழுதி காட்டி வணங்கி அவர் பாராட்டை பெற்றேன். அதாவது சுந்தரமூர்த்தி பிள்ளை இடத்துல அவர் கந்தபுராணம், திருவிளையாட புராணம், பெரிய புராண விரிவுரையெல்லாம் இங்கே தொடர்ந்து நடத்தி வந்தார். அவர் இடத்துல நால்வர் நான்மணி மாலை, திருமுருகாற்றுப்படை, சோணசைல மாலை, இந்த 3ஐ நான் இடத்துல பாடம் கேட்டேன். அதுக்கப்புறம் தொடர்ந்து யாப்பிலக்கணம் நானே படித்து கொண்டேன். எங்கள் அண்ணன் எழுதுறதை பார்த்துட்டு நானும் கவிதை எழுத வேண்டும் என்று அந்த சுந்தரமூர்த்தி பிள்ளை அவரிடத்துல காட்டி, திருப்புகழ் சந்தத்தில் ஒரு பாடல் எழுதி காட்டி அவரிடத்துல வாழ்த்து பெற்றேன், பாராட்டும் பெற்றேன். 55 ஆண்டுகளுக்கு முன் என்னுடைய தமையனார் அவரை பின்பற்றி அடியேன் எழுதிய நந்தி விநாயகர் பாமாலை, நந்தி விநாயகர் சந்தப்பாடல், வேதகிரீஸ்வரர் அட்டமங்கலம், அண்ணாமலையார் அட்டமங்கலம் முதலிய பாடல்களை இப்போது படித்தாலும் இன்பம் மீதூறுகின்றது. இதெல்லாம் எங்கள் அப்பா இளமை காலத்தில் எழுந்தது. நந்தி விநாயகர் பாமாலை இதை நான் பின்னால் வெளியிட்டேன். நந்தி விநாயகர் சந்தப்பாடல், வேதகிரீஸ்வரர் அட்டமங்கலம், அண்ணாமலையார் அட்டமங்கலம் என்று இந்த பாடல்கள் எல்லாம் இப்போது படித்தாலும் இன்பம் மீதூறுகின்றது. இந்நிலையில் தம்பி சவுந்தரராஜன், அதாவது எங்கள் சித்தப்பா நாரா முருகவேள், சுந்தரராசனாகி தியாகராய நகர் ராமகிருஷ்ணா பள்ளியில் 9, 10, 11 வகுப்புகளில் படித்து கொண்டிருந்தார். நான் நடந்து சென்று பனகல் பூங்கா அருகில் தட்டச்சு, சுருக்கெழுத்தெல்லாம் பயின்று வந்தேன். வறுமையால் அவற்றை தொடர முடியவில்லை. அப்போது சைதிலிருந்து புதுவை விநாயக முதலியார் தொடர்பு கிடைத்தது. தேவாரப் பாடல்களை பிழையின்றி பாட வேண்டும் என்ற ஆர்வத்தால் சிறுவனாக இருந்த என்னிடம் அவர் தமிழ் பயின்றார். அந்த விநாயக முதலியார் அப்பா கிட்ட தமிழ் படித்தார். நான் அவரிடம் சில காலம் இசை பயின்று கொண்டேன்.
சென்னையில் ஜப்பானியர் குண்டு போட்டார்கள். 1939-40 எம்டன் குண்டு என்று சொல்வார்கள். நகர மக்கள் பெரும்பாலோர் குடிபெயர்ந்து கிராம பகுதிக்கு சென்று விட்டார்கள். இப்போ இந்த கொரோனா காலத்தில் எல்லாம் நிறைய பேர் சென்னையை விட்டு போகிற மாதிரி அப்போ அந்த எம்டன் குண்டு போட்ட போது பல பேர் போயிட்டாங்க. அப்போது எங்கள் தந்தையாரே தேவாரம் விநாயகமலை அழைத்து கொண்டு போய் காஞ்சிபுரத்தில் குடியேறச் செய்தார். அது முதல் அவர் காஞ்சிபுரம் விநாயகமலை என்று ஆகிவிட்டார். 1941 என்னுடைய தமையனாருடைய திருமணம் நந்திவரத்தில் நடந்தது. அத்திருமணத்தில் முதலாக எங்கள் கிராமத்தில் தேவார இசையரங்கு ஒன்றை நடத்த வேண்டும் என்ற மிக்க ஆர்வத்தோடு நாங்கள் ஏற்பாடு செய்து அதற்கு இசைவு தந்த விநாயக முதலியார் ஏனோ வராமல் இருந்து விட்டார். அதுக்கு இசைவு தெரிவித்த அந்த புதுச்சேரியிலிருந்து சைதாப்பட்டிக்கு வந்து எங்கள் தாத்தா மூலமாக காஞ்சிபுரம் போனவர் வரதுன்னு சொல்லி வரல. எங்கள் தந்தையாருக்கு அது மிகவும் வருத்தத்தை ஏற்படுத்தியது. எங்களுக்கும் அது பெரிய ஏமாற்றமாக மறக்க முடியாத நிகழ்ச்சியாக அமைந்தது. 1941 அதாவது எங்கள் அப்பாவுக்கு 20 ஆண்டு இருக்கிற போதே எங்கள் தாத்தா இறந்துட்டார். தந்தையார் தம்பியை காத்த அப்போ தான் எங்கள் அப்பா வந்து எங்கள் சித்தப்பாவை கொண்டு போய் கரந்தை தமிழ்ச்சங்கத்தில் சேர்க்கிறார். 1942 புரட்டாசி சுவாதி நாளில் என்னுடைய தந்தையார் சிவபதம் அடைந்தார். அதுவரை நந்திவரத்திலேயே எங்கள் தாயாரோடு இருந்தவர் சைதைக்கு வந்து விட்டார். அது அந்த தாத்தா போன பிற்பாடு பாட்டியும் சைதாப்பட்டிக்கு வந்துட்டாங்க. திருக்காரணீஸ்வரர் கோயிலில் ஊக்கமிக்க அறங்காவலராக இருந்த முக்களா நடேச முதலியார் என்பதை வெள்ளையரின் பாரி கம்பெனியிலே வேலையிலே அமர்த்தினார். 3.5 ஆண்டுகள் அங்கு கணக்கு பிரிவில் நான் பணி செய்தேன். கோயில் கணக்கு எழுதும் பணியையும் தொடர்ந்து சில ஆண்டுகள் செய்து வந்தேன். எனக்கு திருமணம் முடிக்க என்னுடைய தாய்மாமன் ரத்தன முதலியார், என் சித்தப்பா மாசிலாமணி முதலியார் இருவரும், என்னுடைய சின்னம்மாள் ஞானாம்பாள், என் தமையனார் அனைவரும் முயற்சி செய்து சுவைமிக்க அவர்களின் முயற்சிகளை எல்லாம் விளக்க இங்கே இடமில்லை. அது பற்றி நிறைய சுவைமிக்க நிகழ்ச்சிகள் நடந்தது. அதெல்லாம் இங்கே நான் விளக்க இடமில்லாமல் போயிடுச்சுருந்தேன். 1945 ஆகஸ்ட் 24 திருவருளால் எனக்கு சென்னை அஞ்சிக பிரிப்பகத்தில், அதாவது ஸ்டார்டிங் டிவிஷனில் வேலை கிடைத்தது. 1945 செப்டம்பர் 13 அன்று என் தமையனார் எனக்கு மயிலை ரங்கூன் செல்வராஜ முதலியார் மகள் சரஸ்வதியை திருமணம் முடித்து வைத்தார். இளமையில் தந்தையார் காட்டிய சைவ உணர்வும் தமிழ் உணர்வினாலும் ஏற்பட்ட ஆர்வத்தால் 1938-39களிலேயே நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பல்லாவரம் சென்று ஆசிரியர் விமலை அடிகளாரை கண்டு வணங்கி அளவலாவை மகிழ்கின்ற நிலை எனக்கு ஏற்பட்டது. என்னுடன் பழகிய இளைஞர்களை எல்லாம் அவர்பால் அழைத்துச் செல்வேன். அப்போதுதான் மறைமலை அடிகளார் ஆடலரசி என்று என் பெயரை மாற்றி விநாயகம் என்கிற அன்பருக்கு நிகரரசி என்றும், தேவாரம் நடராசனுக்கு கூத்தரசி என்றும், எங்களுடைய உறவினராகவும் நண்பராக விளங்கிய பாலசுந்தரத்துக்கு இளவழகன் என்றும், வேதாசலம் என்று ஒரு அன்பர் இருந்தார், அவருக்கு மறைமலை என்றும், குமாரசாமி என்பவருக்கு இளங்கோ என்றும் பெயர் மாற்றமெல்லாம் செய்து அடிகளார் மகிழ்ந்தார்கள். நண்பர்களோடு சேர்ந்து தமிழ்ச்சைவ பணி செய்ய ஒரு அமைப்பை காண நாங்கள் விரும்பினோம். மறைமலை அடிகள் தமிழ்ச்சைவ பணி செய்ய ஒரு அமைப்பை காண விரும்பினேன். மறைமலையடிகள் தொடர்பு மேலும் மேலும் பெருகி நெருக்கமாயிட்ட நிலையில் அவருடைய பேரன்பை பெற்றேன். தம்பி சுந்தரராசன் புலவரேறு நாரா முருகவேல் அவர்கள் தேர்வு பெற்று சிந்தாதிரிப்பேட்டை உயர்நிலைப் பள்ளியில் தமிழாசிரியர் பணி பெற்றார். அவர் பெயரையும் அடிகளார் தம்முடைய இளமைக்கால புனை பெயராகிய முருகவேல் என்ற பெயரை மாற்றி முருகவேல் என்று மாற்றி சுந்தரராஜன் என்பதற்கு அது நேர் தமிழ் பெயர் என்று தெரிவித்தார்கள். அதனால் அவருக்கு அந்த சவுந்தரராஜன் சுந்தரராஜன் என்ற பெயர் முருகவேல் நாயர். அடிகளாரின் சில விரிவுரைகளை முதலாக கட்டணம் வைத்து சென்னை சிந்தாதிரிப்பேட்டை பள்ளிகளிலே நடத்தி அடிகளுக்கு காணிக்கை திரட்டி வந்தேன். அடிகளாருக்கெல்லாம் அப்போ எங்கள் அப்பா மண்டபம் ஏற்பாடு பண்ணி டிக்கெட்டு போட்டு கட்டண சொற்பொழிவு ஏற்பாடு பண்ணி அந்த கட்டணத்தில் அந்த செலவு போக எஞ்சிய தொகையை அப்படியே அடிகளாருக்கு காணிக்கையாக கொடுப்பது. அப்படி நடத்தின அந்த காணிக்கை கணக்கு, அந்த அடிக்கட்டையெல்லாம் எங்கள் வீட்டில் ரொம்ப காலம் இருந்தது. அதனால் காணிக்கை திரட்டி கொடுத்து வந்தார். அதனால் ஏற்பட்ட இன்னல்கள் இழப்பையும் உன்னி அம்முயற்சிகளை இனி தொடர வேண்டாம் என்று அடிகளே கட்டளையிட்டு விட்டார். அது மாதிரி ஏற்பட்ட போது சில இன்னல்கள், சில இழப்புகள், சில நேரத்தில் எதிர்பார்த்த தொகை கிடைச்சிருக்காது. நிறைய கூட்டம் வந்திருந்தோம், கூட்டம் நிறைய வராமல் அந்த கட்டடத்துக்கு உண்டான பணம் கட்டுறதுக்கு கொடுக்க முடியாமல் போய் அடிகளாருக்கும் காணிக்கை கொடுக்க முடியாமல் கடன் பட்டெல்லாம் கொடுத்துருக்கிறார். அதனால் அந்த முயற்சிகள் எல்லாம் இனி தொடர வேண்டாம் என்று மறைமலடிகள் கட்டளையிட்டு விட்டார். அதனால் அதை அடியேன் விட்டு விட்டேன். மறைமலடிகளிடம் அடிக்கடி செல்லுகிற சூழல் ஏற்பட்ட நிலையில் இடையில் சில நாட்கள் செல்ல முடியாமல் போன போது அடிகள் கடிதம் எழுதி காரணம் கேட்டார்கள். அப்போது எனக்கு வாதக்காய்ச்சல் என்று ஒரு காய்ச்சல் அடிக்கடி வரும். அதை பற்றி அடிகள் அறிந்து எளியேனை தம்பால் மிக்க மதிப்புடைய சித்த மருத்துவ ஞாயிறு
பண்டிட் எஸ்.எஸ். ஆனந்தம் பிள்ளை அவர்களை எங்கள் அப்பா இடத்துல போகுமாறு சொன்னார். போகுமாறு அப்பாவை போய் அங்கே போயிருப்பான்னு சொல்லாமல் அவரை இவர்கிட்ட வந்து பார்க்க சொன்னார். போகுமாறு சொல்லாமல் தியாகராய நகரில் இருந்த அவருக்கு கடிதம் எழுதி என் வீட்டுக்கு சென்று என்னை பார்த்து மருந்து கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டார். அடிகள் என் மீது கொண்ட அளவற்ற பேரன்புக்கு இதுவே ஒரு காரணமாகவும் பெரிய சான்றாகவும் அமைகிறது. திரு மருத்துவர் ஆனந்தர் அந்த காலத்தில் உலகப் புகழ்பெற்ற சித்த மருத்துவர், நீதி கட்சியினுடைய தலைவர்களாக விளங்கிய சர் தியாகராசர், பனகலரசர் போன்றவர்கள் நன்மதிப்பை பெற்றவர் பண்டிட் ஆனந்தம் அவர்கள். சென்னை மாநகராட்சி உறுப்பினராக இருந்த அவர், அந்த ஆனந்தர் வந்து கொஞ்ச காலம் சென்னை மாநகராட்சி உறுப்பினர் இருந்த போது தான் தியாகராய நகர், பனகல் பூங்கா என்ற பெயர்கள் எல்லாம் சூட்டுமாறு செய்தவர். அவர் இல்லத்தில் சர் தியாகராஜ செட்டியார், பி.டி. ராஜன், ராஜாஜி, தந்தை பெரியார், சர் சி.வி. ராமசாமி ஐயர், அண்ணாதுரை போன்றவரெல்லாம் அந்தரங்கங்களை கூடி பேசுவார்கள். அதாவது ரகசிய கூட்டமெல்லாம் அங்கே தான் நடக்கும், அந்த ஆனந்தர் வீட்டில் தான். அவர் குதிரை பூட்டிய சாரட் வண்டியில் மைசூர் மகாராஜா போல தலப்பாகையுடன் தும்பைப்பூ வெள்ளை நிற உடை உடுத்தி கொண்டு எங்கும் செல்வார். 1945 கூத்தாடும் பிள்ளையார் கோயில் திரு சைதையில் ஒரு சிறிய வாடகை வீட்டில் இருந்த என்னை தேடி குதிரை வண்டியிலே வந்து பார்த்தார். என் இளமை தோற்றத்தை கண்டு வியந்து, மறைமலை அடிகளார் உம்மிடம் எத்துணை காதல் கொண்டிருக்கிறார், எம்மிடம் உம்மை அனுப்பாமல் உம்மிடம் என்னை அனுப்பினாரே. மறைமலடிகள் உம்மிடம் எத்துணை காதல் கொண்டிருக்கிறார், எம்மிடம் உம்மை அனுப்பாமல் உம்மிடம் எம்மை அனுப்பினாரே என்று சொல்லி அவர் வண்டியிலேயே என்னையும் என் துணைவியும் அழைத்து கொண்டு சென்று 10 ஆண்டுகளாக நான் மிகவும் அல்லல் பட்டு வந்த அந்த வாதக்காய்ச்சல் நோயை 3 நாளில் மருந்து கொடுத்து குணப்படுத்தினார். அன்று முதல் அவருடைய 97ஆம் அகவை வரையில், அதாவது அவர் மறைகிற வரையில தொடர்ந்து இன்று வரையிலும் அவருடைய திருமகனாக விளங்குகிற டாக்டர் ஆனந்தகுமார், அவருடைய மகள் மலர்கொடி அவர்களும் எங்களுக்கு செய்து வரும் மருத்துவ உதவிகளுக்கு அளவே இல்லை. அவர் அப்பா காலத்துக்கு சரி, அப்பாவுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் இருந்தார், அவர் அப்புறம் இறந்துட்டார். அவங்க மகன் டாக்டர் ஆனந்தகுமார் சித்த மருத்துவத்திலேயே எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடித்தவர் அவர் தான். அப்படிப்பட்ட பெரிய மருத்துவர், சித்த மருத்துவத்தில் மிகப்பெரிய அளவில் விளங்கினார். இந்த டெல்லியில் இருக்கிற அந்த இந்திய மருத்துவக் கழகத்திலலாம் ஒரு பொறுப்புலலாம் இருந்தார்கள். அப்படிப்பட்ட மிகப்பெரிய மருத்துவர் அவர். அப்பாவுக்கெல்லாம் நிறைய முறை மருத்துவம்லாம் செய்திருக்கிறார். இலவசமாக தான் செய்வார், காசே வாங்கிக்க மாட்டார். 1946 சில ஆண்டுகள் தென்னிந்திய ஜீவரட்சா பிரச்சார சபையின் சார்பில் ஜீவபந்து ஸ்ரீபால் அவர்களோடு இணைந்து புலால் மறுத்தல், பலிவிலக்கல் பற்றிய விளக்க உரைகளை பெரியபாளையம் போன்ற சிற்றூர்களில் அடியேன் செய்து வந்தேன். அதாவது இந்த பலியிடுதலெல்லாம் கண்டித்து அங்கே போய் அதை செய்யக்கூடாது என்று பல இடங்களில், அந்த பெரியபாளையம் போன்ற இடங்களில் தான் அப்போ பலி அதிகமாக இடுவார்கள். அங்கே ஸ்ரீபால் அவர்களோடு சென்று அப்பா அங்கெல்லாம் விளக்கங்களாக செய்து வந்தார்கள். அப்போது பலர் புலால் உணவை நீத்து மரக்கறி உணவு, அதாவது சைவ உணவு கொள்வதாக எங்களிடத்தில் உறுதி செய்து கொடுத்தனர். 1946 தை அமாவாசை அன்று முதலாக ஆசிரியர் இளவழகனார் சொற்பொழிவை பெரியப்பேட்டை நடராஜ சபையில் ஏற்பாடு செய்தோம். மாதர் தவவாழ்வு என்ற தலைப்பில் அவர் பேசினார், அழகரடிகளார் பேசினார். அது முதல் அமாவாசை தோறும் மறைநிலா சொற்பொழிவுகள், அதாவது அமாவாசை தமிழில் சொல்கிற மாதிரி மறைநிலா சொற்பொழிவு, பௌர்ணமி நிறைநிலா சொற்பொழிவு என்று தெருக்களின் முச்சந்திகளிலே தமிழ்ச்சைவ பரப்புரைகளை அடியங்கள் நிகழ்த்தி வந்தோம். 13/4/1946 திருக்காரணேஸ்வரர் திருமுன்னிலையில் திருவள்ளுவர் செந்தமிழ் சிவநெறிக் கழகம் என்ற பெயரில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பேரூக்கமும் பேருழைப்பும் கொண்டு பல்வேறு தமிழ்ச்சைவ தொண்டுகளை செய்து வந்தோம். அப்பொழுது எழுதிய பாடல்களில் ஒன்று வருமாறு: மின்னேரிடை பொற்கொடியோடும் மேவும் காரணீச்சுவரனே, தன்னேரில் சிவநெறியும் செந்தமிழ் மொழியும் மிகத்தழைத்து ஓங்க இன்னே பணி செய்திட விளையும் எமக்கு துணை செய்திடல் அன்றி என்னேனின்றன் திருவருட்கும் நீதாம் செயல் மற்ற அருளுகவே என்று எங்கள் அப்பா எழுதிய பாடல் இது. மின்னேரிடை பொற்கொடியும், அங்கே இருக்கிற சாமி பேர் சொர்ணாம்பாள்னு சொல்லுவாங்க, எங்கள் அப்பா அது தமிழில் பொற்கொடின்னு சொன்னார். மின்னேரிடை பொற்கொடியோடும் மேவும் காரணீச்சுவரனே, தன்னேரில் சிவநெறியும் செந்தமிழ் மொழியும் மிகத்தழைத்து ஓங்க இன்னே பணி செய்திட விளையும் எமக்கு துணை செய்திடல் அன்றி என்னேனின் திருவருட்கும் இனிதாம் செயல் மற்ற அருளுகவே என்று அருமையான அந்த பாடலை எழுதியிருக்கிறார். மேற்படி திருவள்ளுவர் செந்தமிழ் சிவநெறிக் கழகத்தின் சார்பில் மாணவர்களுக்கு தனி வகுப்புகள், சுந்தரம்பிள்ளை முதியோர் பள்ளி, மீனாட்சி சுந்தரம்பிள்ளை நினைவு பள்ளி, வஉசி படிப்பகம்,
ஆனாயர் இசைப்பள்ளி, ஆனாயர் பேரில், ஆனாயர் தான் குழலோசை நாயன் 63 நாயன்மாரில், அதனால் அவருக்கு வந்து அவர் பேரில் இசைப்பள்ளி. தேவாரம் நடராஜனார் அதன் இசையாசிரியராக இருந்து நடத்தி வந்தார். இளங்கோவடிகள் இலக்கிய வகுப்பு, தொல்காப்பியர் நூலகம் என்று பல அமைப்புகளை தொடர்ந்து தொடங்கி வைத்து அதையெல்லாம் நடத்தி கொண்டு வந்தார். அப்பொழுது என்னுடைய இளவல் முருகவேல் அவர்கள் புலவர் தேர்ச்சி பெற்று செந்தாதிரிப்பேட்டை பள்ளியில் தமிழாசிரியராக இருந்த காரணத்தால் அவரும் திருவள்ளுவரகம் ராமநாதம் பிள்ளை அவர்கள், பன்மொழி புலவர் க. அப்பாதுரையார், அடியேனும் எங்கள் கழகத்தில் வகுப்புகளும் சொற்பொழிகளும் செய்து வந்தார்கள். அந்த வகுப்புகளாக நடத்தும் போது அந்த முதியோர் பள்ளி, அப்புறம் அந்த குழந்தைகளுக்கான பள்ளி, அப்புறம் வந்து இந்த இசை நிகழ்ச்சிகளெல்லாம் சொற்பொழிவு நடக்கிற போதெல்லாம் எங்கள் சித்தப்பா, அப்புறம் ராமநாதன் பிள்ளை அவர்கள், அவர் தான் எங்கள் அண்ணனுக்கு தீக்கை பண்ணி வச்சவர், திருவள்ளுவரகம் பண்டித ராமநாத அடிகள், அப்புறம் பன்மொழி புலவர் அப்பாதுரையார், அப்புறம் எங்கள் அப்பா, இவங்கெல்லாம் வந்து அங்கே வகுப்பெல்லாம் நடத்துவார்கள், சொற்பொழிவு செய்வார்கள். அந்த கழகத்தின் சார்பில் ஒளி என்ற ஒரு மாத இதழையும் ஆர்வ மிகுதியால் தொடங்கி அது சில ஆண்டுகள் நடந்தது. அப்புறம் நின்று போச்சு. நான் இப்போ பிறக்கலை, நான் அதுக்கப்புறம் தான் 52 தான் பிறக்கிறேன். ஆனால் அதுக்கு முன்னாலேயே அந்த ஒளி என்ற பெயரில் ஒரு இதழ் நடத்தினார்கள். அதில் மறைமலை அடிகள் கட்டுரை எழுதியிருக்கார். ஆசிரியர் மறைமலை அடிகளாரை கொண்டு கழகத்தின் சார்பில் 1947 சித்திரை முதல் நாள் திருக்காரணீஸ்வரர் திருக்கோயிலில் திருமுறை அருச்சனை முதல்ல தொடங்குறது அங்கே தான் அடிகளார் தொடங்கி வைத்தார். எங்கள் அப்பா முயற்சினால திருவள்ளூர் செந்தமிழ் சிவநீர் கழகத்தின் சார்பில் அங்கே தொடங்கி வைத்தார்கள். அதுக்கப்புறம் 64 என்னமோ தான் மதுரை கோயிலில் பக்தவச்சல முதலமைச்சருக்கு தொடங்கி வைத்தார்கள். அதுக்கு முன்னாலேயே 1947 விடுதலை பெறுவதற்கு முன்னாலேயே சைதாப்பேட்டையில் தான் வாழ்ந்த பகுதியில் இருக்கிற எங்கள் திருக்கோயிலில் அடிகளாரை கொண்டு தமிழ் அர்ச்சனையை தொடங்கி வைத்தார்கள் எங்கள் அப்பா. நாளடைவில் அக்கோயிலில் தியாகராஜ குருக்கள் என்று ஒரு குருக்கள் இருந்தாருங்க. அவர் வந்து நாங்களாம் சிறு வயசில் கூட இருந்தார். அவர் ரொம்ப அருமையாக, நாங்களாம் சிறு வயசில் இருக்கும்போது கோயிலுக்கு போனால் அவர் தமிழே அர்ச்சனை பண்ணி, கற்றவர்கள் உண்ணும் கனியே போற்றி, கலடைந்தார் செல்லுங் கரியே போற்றி, அதை அப்படியே மொத்தமாக சொல்லி அது மலர் வழிபாடு செய்து பஞ்சபுராணெல்லாம் அவரே சொல்லி பண்ணி வைப்பார். அதை நாங்களே கூட கேட்டிருக்கிறோம் சிறு வயசில், ரொம்ப சின்ன வயசு தான், ஆனால் கேட்டிருக்கிறோம். அப்படி அந்த தியாகராஜ குருக்கள் தாமே போற்றி பல ஓதி அர்ச்சனை செய்து எங்கள் அளவுக்கு எங்களுடைய தமிழ் இயக்கம், தமிழ் தொண்டு வளர்ந்தது. கழகத்தின் சார்பில், அதாவது திருவள்ளுவர் செந்தமிழ் சிவநெறி கழகத்தின் சார்பில் தமிழிலேயே வாழ்க்கை சடங்குகளை நடத்த நாங்கள் முற்பட்டோம். அதற்கு முதல் முறையாக அதற்கு முன்பே, அதாவது அது தொடங்குவதற்கு முன்னாலேயே மறைமலை அடிகளார் என்னை தமிழில் சடங்குகள் செய்ய பயிற்றுவித்தார். அது எப்போன்னா, அவருடைய மனைவி சவுந்தரவல்லி அம்மையார் திருவடிப்பேற்றை செய்யும்படி பணித்தார். திருவள்ளுவரகம் ராமநாத அடிகளோடு உதவியோடு நான் அதை செய்தேன். முதலாக சைதாப்பேட்டையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒரு பகுதி செயலாளராக விளங்கிய திருவாளர் சைதை சம்பந்தம், அதாவது சைதை நடராஜன், தேவார நடராஜனுடைய அண்ணார், அவர் திருமணத்தை ஆசிரியர் இளவனாரை கொண்டு நடத்தினோம். தமிழில் முதல்ல சைதாப்பேட்டையில் தமிழில் திருமணம் நடத்தினார்கள். அவர் அப்பா செய்த முதல் சடங்கு வந்து தமிழ் வழிபாடு வந்து மறைமலடிகளுடைய மனைவி சவுந்தரவல்லி அம்மையாருடைய திருவடி பேர் தான் அப்பா முதல்ல அடிகளார் ஆற்றுப்படுத்த ராமநாத அடிகள் தொடங்கி கொண்டு அப்பா செய்தார்கள். அதுக்கப்புறம் சைதாப்பேட்டையில் அழகடிகளார் இளவழகனாரை கொண்டு அந்த திமுக அன்பர் ஒருவருக்கு திருமணம் செய்து வைத்தார்கள். திருவள்ளுவரகம் ராமநாத அடிகளையும் பெரியவர் பாணி பாலு, அவர் தான் எங்கள் வீட்டில் எல்லா திருமணங்களும் பண்ணார். எங்கள் அண்ணனுக்கு, எங்கள் 2 அக்காவுக்கு, எங்கள் பெரியப்பா பசங்களுக்குலாம் அவர் தான் பண்ணார். பாணி பாலு அவர்களையும் வைத்து பல தமிழ் திருமணங்களை நாங்கள் நடத்தி வந்தோம். அடியனுக்கு 1945 திருமணமான பிறகு தமிழ்ச் சடங்குகளை நான் தொடர்ந்து நடத்தி வந்தேன். படிப்படியே புதுமனை புகுவிழா, மணி விழா, முத்து விழா, கருவளர் சிறப்புங்கிற சீமந்தம், காதணி விழா, எழுத்துப்பேறு விழா, திருவடிப்பேறு, முத்தி விளக்கு வழிபாடு, மோட்ச தீபம் என்று சொல்வார்கள், முத்தி விளக்கு வழிபாடு ஆகிய எல்லா சடங்குகளையும் குடமுழுக்கு போன்றவைகளையும் அடியேன் செய்ய முற்பட்டேன். இத்தமிழ் தொண்டுகளுக்கு வழிகாட்டி ஊக்கமூட்டிய பெரியோர்கள் ஆசிரியர் மறைமலை அடிகளார், திருவள்ளுவரகம் பண்டித ராமநாத அடிகள், ஆசிரியர் இளவழகனார், ஆட்சிமொழி காவலர் கி. ராமலிங்கனார், பாரிப்பாக்கம் கண்ணப்ப முதலியார், சைவப்பெரியார் சச்சிதானந்தம் பிள்ளை, காஞ்சிபுரம் மெய்கண்டார் கழகம் திருவாளர் திருஞான சம்பந்த முதலியார், மயிலை சிவமுத்து, இவர் தான் மாணவர் மன்றத்தை தொடக்கி வைத்தவர். அப்படிப்பட்ட சான்றோர்களுடைய ஊக்கத்தினாலும் அவருடைய ஆதரவினாலும் அவருடைய வாழ்த்தினாலும் அடியேன் தொடர்ந்து திருமணங்களை எல்லாம் செய்து வந்தேன். திருமணம் இல்லைய வாழ்வியல் சடங்கு, மேலே சொன்ன சடங்குகள் எல்லாம். அலுவலகத்தில் என்னுடைய பணி 1945 முதல் 1945 1980 வரையில் 35 ஆண்டுகளே நடைபெற்றது. ஆனால் தமிழ் சடங்குகள் செய்வதில்
ஏறக்குறைய 50 ஆண்டுகளுக்கு மேலாக என்னுடைய பணி தொடர்ந்து வருகிறது. ஏழை எளியவர்கள், மீனவர் குப்பத்தை சார்ந்தவர்கள் இல்லங்களிலும், உயர்நீதிமன்ற நீதிபதிகள், IAS அதிகாரியுடைய இல்லங்கள், பாராளுமன்ற சட்டமன்ற உறுப்பினருடைய இல்ல திருமணங்கள், தமிழ்ச் சடங்குகளை எல்லாம் பல அடைவுகளையும் பாராட்டுகளையும் செய்து பல அடைவுகளையும் பாராட்டுகளையும் பெற்று வந்திருக்கிறேன். தமிழகத்தின் பல மாவட்டங்களில் கோலார், பெங்களூர் முதலிய கர்நாடக பகுதிகளிலும், திருப்பதி, நாகபுரி முதலிய இடங்களிலும் தமிழ்ச் சடங்குகளை அடியேன் செய்துள்ளேன். வழி வழியாக தாய் மகள், தந்தை மகன் என்ற ஒரே குடும்பத்தில் 2 தலைமுறை திருமணங்களை நடத்துகிற வாய்ப்பும் எளியனுக்கு அமைந்தது. இதுகாரும் ஏறத்தாழ 3000க்கும் மேற்பட்ட திருமணங்களையும் நூற்றுக்கணக்கான புதுமனை புகழா விழாக்களையும் அடியேன் செய்து வந்திருக்கிறேன். சித்த மருத்துவ பெரியார் பண்டிட் ஆனந்தம் அவர்கள், சித்த மருத்துவ பெரியார் காஞ்சிபுரம் சிற்சபை, பேராசிரியர் ஆக்கி பரந்தாமனார், அமிர்தாஞ்சனம் என்கிற அந்த தைலம் இன்னைக்கு அந்த நிறுவனம் இருக்குது, அதனுடைய நிறுவன ஊழியர் ராஜமாணிக்கனார், தியாகராஜர் கல்லூரி முதல்வர் ராஜமாணிக்கனார் முதலிய பெருமக்கள் சிலர் தாம் இறந்த பின்னர் செய்கிற ஈமச்சடங்கு, திருவடிப்பேறு வழிபாடுகளை அடியேனை கொண்டே தமிழில் நடத்த வேண்டும் என்று குடும்பத்தாரிடம் குறிப்பிட்டு அதையெல்லாம் அவ்வாறு செய்து வைத்திருக்கிறேன். அவர்கள் விருப்பப்படி அதையெல்லாம் செய்து வைக்கும் வாய்ப்பும் பேரும் கிட்டியதை எண்ணி மனநிறைவும் உருக்கமும் நான் கொள்கிறேன். இவ்வகையில் திருமணம் செய்முறை என்ற நூலை திருவாரூர் மனோன்மணி விலாசம் புத்தகசாலை உரிமையாளர் கேப்டன் மு. ராமசாமி அவர்கள் கேட்டுக்கொண்டதுபடி அதை எழுதி கொடுத்து அவங்க இல்லத்து அவருடைய தம்பி சுப்பிரமணியம் திருமணத்தில் அடியேன் செய்த, அவர் தான் அப்பா தான் செய்தார். 13/6/58 அந்த திருமணம் செய்முறை என்ற புத்தகத்தை குன்றக்குடி அடிகளார் அப்பொழுது வெளியிட்டார்கள். 1988 சைவ சித்தாந்த பெருமன்ற புதுவை மாநாட்டில் தீர்மானத்தை கொண்டபடி திருமுறை திருமணம் என்ற நூலை எழுதி கொடுத்த அதை சைவ சித்தாந்த பெருமன்றத்தின் சார்பில் 1989 நடைபெற்ற வெள்ளக்கோயில் மாநாட்டில் வெளியிட்டார்கள். அந்த நூல் வெளியீட்டு செலவு முழுவதையும் அப்போதைய சைவ சித்தாந்த பெருமன்ற தலைவராக விளங்கிய கீழ பழனிசாமி அவர்கள் தாமே முன்வந்து ஏற்றுக்கொண்டார்கள். சைதையில் எங்களுடைய திருவள்ளுவர் செந்தமிழ் சிவநெறி கழகத்தின் சார்பில் பல வகுப்புகளும் வழிபாடுகளும் சொற்பொழிவுகளும் சைவ தமிழ் சான்றோர் படத்திறப்புகள் விழாக்கள் எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று வந்தன. தமிழகத்தின் தலைசிறந்த அறிஞர் பலரையும் அந்த உரையாற்றி ஊக்கமூட்டினர். அதில் குறிப்பிடத்தக்கவர்கள் முத்தமிழ் காவலர் P. விஸ்வநாதம், சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் ஐயா, தொண்டர்குராம் ஆறுமுக நாவலர், திருவிகா, ராப்பி சேதுப்பிள்ளை, திருவாசகமணி KM பாலசுப்பிரமணியம், குன்றக்குடி அடிகளார், கிருபானந்த வாரியோர் முதலியோர் ஆவர். கழகத்தின், அதாவது நம்முடைய செந்தமிழ் சிவநெறி கழகத்தினுடைய முதலாண்டு விழாவை திருக்காரணீஸ்வரர் கோயில் மேற்புற மதிர்ச்சுவரை அடுத்து உள்ள அப்போது காலியாக இருந்த இடத்தில் மெய்கண்டார் காவணம் என்ற பெரிய பந்தல் அமைத்து ஆசிரியர் மறைமலடிகளார் தலைமையில் 3 நாட்கள், அதாவது மே 31ஆம் தேதி 1947, அப்புறம் ஜூன் 1, ஜூன் 2, 1947 3 நாட்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாநாடு போல நாங்கள் நடத்தினோம். அன்றைய முதலமைச்சர் OP ராமசாமி ரெட்டியார், கல்வி அமைச்சர் அவினாசிலிங்கம், திருவிகா, சைவப்பெரியார் சச்சிதானந்தம் பிள்ளை, பன்மொழி புலவர் அப்பாதுரையார் போன்ற பெரியவர்களெல்லாம் அதில் வந்து கலந்து கொண்டார்கள். விழாவில் தேவாரம் விநாயகம் அவர்களும் காஞ்சிபுரம் விநாயகர் அவர்களுக்கு திருநெறி தமிழிசை வேந்தர் என்றும், தேவாரம் நடராஜன் அவர்களுக்கு திருநெறி தமிழிசை செல்வர் என்ற பட்டமெல்லாம் அளித்து பாராட்டுகள் எழுதி அடியேன் அச்சிட்டு படித்தேன். இந்த விழாவும் கழகத்தில் பல்வேறு தொடர் பணிகளுக்கு மிக்க ஆதரவாக இருந்த நடராஜ முதலியார், வேலு முதலியார், நிகரிலரசி என்னும் விநாயகம், கூத்தரசு என்கிற நடராசன், வேதாசலம் மறைமலை என்கிற வேதாசலம், இளவழகன் என்கிற பாலசுந்தரம், கஞ்சி துரைசாமியார், சுப்பிரமணிய முதல்வருக்கெல்லாம் அவருக்கு பாராட்டெல்லாம் படித்தார். அவங்களாம் ரொம்ப துணையாகவும் ஆதரவாகவும் இருந்தார்கள். 1945 தமிழரசுக் கழகத்தை சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள் தொடங்க திட்டமிட்டு சென்னை செயின்ட் மேரி மண்டபத்தில் தொண்டர்கள் கூட்டம் ஒன்று கூடி ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த கூட்டத்தில் தொண்டர்கள் பட்டியலில் முதல் கையெழுத்தை அடியேனும், அதாவது இந்த தமிழரசுக் கழகத்தில் முதல் கையெழுத்தை அடியேனும், அடுத்த கையெழுத்தை தேவாரம் நடராஜன் கூத்தரசு அவர்களுமே இட்டோம். 9/11/47 மாப்போசி நடத்திய தமிழரசுக் கழக மாநாட்டில் மதராஸ் மனதே என்று முழங்கி வந்த ஆந்திர தோழர்களுக்கு ஒரு அன்பறிவிப்பு என்கிற வகையில் எ ஃப்ரெண்ட்லி அப்பீல் டு ஆந்திரா பிரதர்ஸ் என்று ஒரு அறிக்கையை பன்மொழி புலவரை கொண்டு
இங்கே அடியேன் எழுதவித்து சைதை திருவள்ளுவர் செந்தமிழ் சிவநெறிக் கழகத்தின் சார்பில் தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு ஆகிய மொழிகளில் ஆயிரக்கணக்கில் அடியேன் அச்சிட்டு வழங்கினேன். அப்போ அந்த மெட்ராஸ் எங்களுது, சென்னை எங்களுதுன்னு சொல்லி மெட்ராஸ் மனதேன்னு தெலுங்குக்காரங்கெல்லாம் ஆந்திராவில் சேர்க்கணும்னு சொல்லி ரொம்ப கிளர்ச்சி பண்ணாங்க. அப்போ மாப்போசி ஒரு மாநாடு நடத்தினார். அந்த நேரத்தில் எங்கள் அப்பா வந்து பன்மொழி புலவர் அப்பாதுரையாரை கொண்டு எ ஃப்ரெண்ட்லி அப்பீல் டு ஆந்திரா பிரதர்ஸ் என்ற வகையில் எழுதி அதை தமிழில், ஆங்கிலத்தில், தெலுங்கில் 3 மொழிகளிலும் ஆயிரக்கணக்கில் அச்சிட்டு அவர்கள் அதையெல்லாம் கொடுத்து வந்தார்கள். சென்னை செயின்ட் மேரிஸ் மண்டபத்தில் 2ஆம் முறையாக நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு மாநாட்டுக்கு தலைமை தாங்குவதற்கு பெரியார் காஞ்சி மணிமொழியார் கேட்டுக்கொண்டபடி மறைமலர்களை வற்புறுத்தி இணங்கச் செய்கிற பொறுப்பை அடியனுக்கு கொடுத்தார்கள். அப்பொழுது அடிகள் இந்தி பொதுமொழியா என்ற நூலை எங்கள் அந்த திருவள்ளுவர் செந்தமிழ் சார்பில் அச்சிட்டு வெளியிடுகிற உரிமையும் அடிகளார் எங்களுக்கு வழங்கினார். அப்போது பன்மொழி புலவர் அப்பாதுரையாரை கொண்டு இந்தியாஸ் லாங்குவேஜ் ப்ராப்ளம் என்ற ஆங்கில நூலை எழுதுவித்து அதற்கு 42 பக்க ஆங்கில முன்னுரையை மறைமலை அடிகளாரிடம் பெற்று அதற்கு காணிக்கையாக 300 ரூபாய் நான் திரட்டி அளித்தேன். அது பற்றி திருவிக்கா ரொம்ப வியந்து என்னுடைய ஆர்வத்தை மிகவும் பாராட்டி வாழ்த்தினார்கள். சென்ட் மேரிஸ் மண்டபத்தில் 2வது முறையாக நடைபெற்ற அந்த இந்திய எதிர்ப்பு மாநாட்டுக்கு பெரியாரை தலைமை தாங்குவதற்கு எங்கள் அப்பா தான் துணையாக இருந்தார். அப்போ தான் அவர் சந்திக்க வந்து பேசுறதுக்கெல்லாம் அவர் நாட்குறிப்பில் எழுதி வச்சிருக்கிறார். அடிகளார் எழுதியிருக்கிறார். ஆடலரசோடு ஈவே ராமசாமி பெரியார் வந்து என்னை சந்தித்தார் இதெல்லாம் அந்த குறிப்பில் எழுதியிருக்கிறார். அப்படி அந்த மாதிரி பண்ணார். அவர் எவ்வளவு வறுமை இருந்தாலும் அதுக்கு கவலைப்படாமல் இந்த மாதிரி நிறைய அறிக்கைகளை வெளியிடுவது, அப்புறம் அந்த இந்தி பொதுமொழியாவை 2வது முறையாக பதிப்பித்தது, அப்புறம் இந்தியாஸ் லாங்குவேஜ் ப்ராப்ளம் என்று நம்முடைய பன்மொழி அப்பாதுரையாரை எழுத சொல்லி அதற்கு 42 பக்க முன்னுரை மறைமலை எழுத சொல்லி அதற்கு 300 ரூபாய் பணம் திரட்டியெல்லாம் கொடுத்துருக்கிறார். அடுத்து மறைமலை அடிகளாருடைய மாட்சி என்னும் சிறந்த நூலை என்னுடைய இளவல் அதான் நம்ம முன்ன பார்த்தோம் குறுகவேளவர் எழுதுமாறு செய்து அதை திருவிக்கா அணிந்துரையோடு அதை அடிகள் முன்பாகவே திருவிக்காவை வெளியிடச் செய்தேன். அடிகள் இருக்கிற போதே வெளியிட்ட நூல் இது. 1909-1950 மறைமலை அடிகளார் தமிழ் சைவ நெஞ்சங்கள் துடிக்க இனம் மறைந்தார். அவருடைய இறுதி நாட்களில் அவர்களின் பேரன்புக்கு நம்பிக்கைக்கு உரியவனாக இருந்து அடியேன் இடுகாட்டில் ஈமச்சடங்கு நடந்தபோது முன்னிருந்து கண்ணீர் வார உரையாற்றி அங்கே குழுமிய அறிஞர் பெருமக்கள் ராப்பி சேதுப்பிள்ளை, டாக்டர் இளவழகனார், பன்மொழி புலவர் அப்பாதுரையார், மயிலை சிவமுத்து போன்ற பல்வேறு அறிஞர்களை எல்லாம் வரிசையாக இரங்கல் உரை நிகழ்த்தச் செய்தார். இந்த சுடுகாட்டிலேயே 10ஆம் நாள் அடிகளின் இரங்கல் கூட்டம் ஒன்றை கோக்கலே மண்டபத்தில் எங்கள் அப்பா ஏற்பாடு பண்ணியிருந்தார். இந்த சைதை செந்தமிழ் சிவநெறிக் கழகத்தின் சார்பில் அதில் புலவர் முருகவேலவர்கள் முன்னரே எழுதிய அடிகள் பார்வையிட்டு கொடுத்த மகிழ்ந்து கொடுத்த தமிழ்நாட்டு மிட்டன் என்ற நூலை அதில் அவருடைய அந்த 16ஆம் நாளில் அந்த இரங்கல் நிகழ்ச்சியில் வெளியிட்டார்கள். அதில் அடிகள் அடியனுக்கு எழுதிய பல கடிதங்களில் சிலவற்றையும் அடிகளும் கழகமும் என்ற கட்டுரையும் சேர்த்து வெளியிட்டு ஆறுதல் பெற்றோம். அடிகளின் முதலாண்டு நினைவின் போது 75 ஆண்டுகள் இருந்து மறைந்ததன் நினைவாக 75 வெண்பாக்களை கொண்ட சங்க இலக்கிய மாண்பு என்ற புலவர் முருகவேலின் நூலையும் நாங்கள் வெளியிட்டோம். அப்பாடல்களில் பல முன்னரே எழுதப்பட்டு அடிகள் படித்து பெரிதும் பாராட்டியவையாகும். அடிகள் காலத்திலேயே பல்லாவரத்தில் மறைமலடிகள் மன்றம் என்ற ஒரு அமைப்பை அடியேனும் என்னுடைய தம்பி முருகவேலும் தொடங்கினோம். அதான் பல்லாவரத்திலேயே அடிகள் காலத்திலேயே அடிகள் பேரில் ஒரு மன்றம், பல்லாவரம் மறைமலடிகள் மன்றம் என்ற அமைப்பை எங்கள் அப்பாவும் எங்கள் சித்தப்பாவும் இணைந்து தொடங்கி அவ்வூர் அன்பர்கள் ஃபோட்டோகிராஃபர் பாலகிருஷ்ணன், இன்றைக்கு இருக்கிற மறைமலடிகள் படமெல்லாம் அந்த பாலகிருஷ்ணன் எடுத்த படம் தான். எங்கள் அப்பா தான் அடிகளார்கிட்ட அனுமதி பெற்று அந்த படத்தை எடுத்தார். அப்படி பாலகிருஷ்ணன், காலத்திநாதன், ஜானகிராமன், சிவபிரகாஷ் இவங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. நாங்களாம் சிறு வயசில் இருக்கும்போது அப்படி நல்ல அன்பாக இருப்பார்கள். அப்படி பேருதவியாக இருந்தார்கள். அம்மன்றத்தின் சார்பில் வார வழிபாடு, இலக்கிய வகுப்பு எல்லாம் நடத்தியிருக்கிறோம். அவற்றை புலவர் முருகவேல் அவர்கள், சைவப்பெரியார் சமரமுறை முதலியார், திருவள்ளுவரகம் பண்டித ராமநாதடிகள், அப்பாதுரை பிள்ளை முதலியோரெல்லாம் அந்த வகுப்பு அடியேனும் அந்த வகுப்பை எல்லாம் நடத்தி வந்தோம். அப்போது அடியேன் முயன்று கியாபி விஸ்வநாதன் நடத்திய முத்தமிழ் காவலர் திருச்சியில் இருந்த கியாபி விஸ்வநாதன் நடத்திய தமிழ்நாடு இதழுக்கு ஆக எடுக்க செய்த அந்த படம் தான் இப்பொழுது எங்களோரும் இருக்கிற படம். அதை எடுத்தவரை நம்முடைய பாலகிருஷ்ணன் பாலு ஸ்டூடியோ என்று வைத்திருந்தார். அடிகள் மறைந்த பின்னரும் சில ஆண்டுகள் அம்மன்றம் தொடர்ந்து நடந்து வந்தது. 1911 பல்லாவரத்தில் அடிகளார் தாம் அமைத்த மாளிகையில் குடியேறி சமரச சன்மார்க்க சங்கம் என்ற அமைப்பை நிறுவினார். அதுவே பின்னர் பொதுநிலைக் கழகம் என அடிகளார் மாற்றம் செய்யப்பட்டது. வடலூர் வள்ளலாரை பற்றி அறிஞர்களிடையே கருத்து வேறுபாடுகள் தோன்றி அருட்பா மருட்பா
பற்றி என்ற புயலாக வீசிய காலத்தில் அடிகளாரே முதலாக வள்ளலாரை பெரிதும் போற்றினார். நால்வர் நெறிக்கும் சைவ சித்தாந்தத்துக்கும் வள்ளலார் முரண்பட்டால் அல்லர் என்பதே மறைமலையடிகளின் கருத்தாக இருந்தது. வள்ளலாரின் உரைநடை பகுதிகள் என்று வெளிவந்திருப்பவை முழுவதும் அவர் எழுதி வைத்தவைதான் என்று நம்புதற்கில்லை என்பார். அவர் வள்ளலாருடைய உரைநடை பகுதிகள் அவர் வள்ளலார் எழுதில்லை என்பது அடிகளாருடைய கருத்து. அப்படித்தான் பலன்பேர் சொல்லியிருக்கிறார்கள். வள்ளலார் கொள்கைகளை விளக்குவதற்காகவே பொதுநிலைக் கழகத்தை அடிகள் தொடங்கினார். ஒரு அருட்பாவை முதலில் எழுதி அதை விளக்கும் முகமாக கழக கொள்கைகளை நான் விளக்கியிருக்கிறார். அதை ஏதாவது எழுதணும்னா அதில் முதல்ல ஒரு அருட்பாவை எழுதி விளக்குவார். அக்கழகம் தமக்கு பின்னரும் நடைபெற வேண்டும் என்று எண்ணி அதற்கு ஒரு விருப்ப ஆவணம் வில் என்று எழுதி அவ்விருப்பத்தை வெளியிட்டார். ஆவண செயற்குழுவில் எளியன் உட்பட 7 இடம்பெற்றனர். அந்த ஆவணம் பொய்யானது என்று 7 ஆண்டுகள் வழக்கு நடைபெற்றது. அது தனித்தமிழில் எழுதப்பெற்றிருப்பது கொண்டும் ராபி சேதுப்பிள்ளை, மூவா, டாக்டர் குருசாமி, அடியேன், அப்புறம் அந்த கூத்தரசு என்கிற நடராசன், இளவழகன் முதலியோரெல்லாம் அளித்த சாட்சியங்களை கொண்டு ஆவணம் உண்மையானது என்று நீதிமன்றத்தில் பின்னாளில் உறுதி செய்யப்பட்டது. பிறகு ஆவண செயற்குழு செயலராக அடியேன் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதன் ஏனைய உறுப்பினர்களாக பண்டிட் எஸ். ஆனந்தம் அவர்கள், திருவாளர் கனகராயர் அவர்கள், தாமரை செல்வர் சுப்பையா அவர்கள், கூத்தரசு, புலவர் முருகவேள், சொக்கலிங்கம், புலியூர் கேசியன், அவங்க பொண்ணு கூட இப்போ இருக்கிறாங்க கலைச்செல்வின், அவங்கெல்லாம் ஆவணத்தை எழுதியது டாக்டர் ஆனந்தகுமார். அதன் நடைமுறைகளில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பல சிக்கல்கள் தொல்லைகள் தொடர்ந்து 26/2/1960 சென்னை கோகலே மண்டபத்தில் பொதுநிலைக் கழகத்தின் 49ஆம் ஆண்டு விழாவை குன்றக்குடி அடிகளார் தலைமையில் டாக்டர் சிதம்பரநாதன், பேராசிரியர், இந்த திமுக அண்மையில் காலமான அன்பழகன், பண்டிட் ஆனந்தம் பிள்ளை, ஆட்சி மொழி காவலர் கி. ராமலிங்கனார், கவிஞர் சவுந்தரா கைலாசம், டாக்டர் ராஜமாணிக்கனார் முதலிய பெருமக்களை கொண்டு கலந்து கொள்ள நடத்தி அடிகளின் விருப்ப ஆவணப்படி செயலாற்றி ஏற்பட்ட சிக்கல்களை நாட்டு மக்களுக்கு தெரிவித்தேன். அந்த விருப்ப ஆவணக்குழுவில் அடிகளார் அப்பா செயலாளராக இருக்கிறார். அதனால் ஏற்பட்ட சிக்கல்கள் தான் நீதிமன்றங்களுக்கெல்லாம் செல்ல வேண்டியது போச்சு. வழக்கெல்லாம் போட்டார்கள். அதை பற்றி மக்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த பொதுநிலைக் கழகத்தினுடைய 49வது ஆண்டில் அவ்வளவு பெரியவர்கள், குன்றக்குடி அடிகளார், டாக்டர் சிதம்பரனார், திமுகவில் இருந்த பேராசிரியர் அன்பழகன், பண்டிட் ஆனந்தம் மருத்துவர், ஆட்சி மொழிக்காரர் கி. ராமலிங்கனார் போன்ற பல பெரியவர்களை எல்லாம் அழைத்து வந்து அதை நடத்தி அந்த ஆவணப்படி மறைமலையுடைய ஆவணப்படி செயலாற்றுவதற்கிற சிக்கல்களை எல்லாம் நாட்டு மக்களுக்கு நான் தெரிவித்தேன். அனைவரும் எமக்கு ஆதரவாக பேசினர். ஆனால் சிக்கல்களை சீராக்க யாரும் முன்வரவில்லை, வர முடியவில்லை. எனவே வேறு வழியின்றி உயர்நீதிமன்றத்தில் விருப்ப ஆவண நடைமுறைகளை எல்லாம் நெறிப்படுத்துமாறு டைரக்ஷன் கேஸ் என்று முறையீடு செய்தார். எங்கள் அப்பா அங்கே போய் முறையீடு செய்தார். நீதிமன்ற தீர்ப்பு குழுவுக்கு ஆதரவாக அமைந்தது. எனினும் பெரும்பான்மை உறுப்பினர்கள் விருப்பப்படி விருப்ப ஆவணப்படி செயலாற்றும் பொறுப்பை நீதிமன்ற அரங்காவலர் அபிஷியல் ட்ரஸ்டி ஒப்படைக்கப்பட்டது. பொதுநிலைக் கழகத்தின் சார்பில், அதாவது அடிகளார் வைத்திருந்த அந்த பொதுநிலைக் கழக சார்பில் அம்பலவாணர் வழிபாடும் வீதி வலமாக விழாவும் 4-5 ஆண்டுகள் மறைமலை அடிகள் மன்றத்தின் சார்பில் அடியேன் நடத்தி வந்தேன். விருப்ப ஆவண சிக்கல்களுக்கு இடையே என் மீது பொய்யான அழிவழக்குகள் சில தொடுக்கப்பட்டு அவைகளை பற்றி இப்போது விளக்குவதற்கு பயனில்லை. அவ்வழக்குகளில் அடியேன் செலுத்த நேர்ந்த அபராத தொகைகளை எல்லாம் பின்னாளில் மத்திய அமைச்சராக விளங்கிய மோகன் குமாரமங்கலம் மேல்முறையீடு செய்து தம் கீழ் பணி செய்த ராஜவேலு என்கிற அன்பரை கொண்டு வாதிட்டு திருப்பித் தருமாறு செய்தார். கைமாறு கருதாது உண்மை நிலை உணர்ந்து இறக்கப்பட்டு மேலே குறிப்பிட்ட இருவரும் செய்த அந்த பேருதவியினாலே என் அலுவல் நிலைத்தது. அப்பாவுக்கு வேலையே போகிற மாதிரி இருந்தது. அப்போல்லாம் நாங்கள் சிறு வயது தான். ஆனால் ரொம்ப அதெல்லாம் வருத்தமாக பேசிகிட்டு இருப்பார் வர்ற அன்பர்கள்கிட்ட. அப்போ தான் தெரியும் அதெல்லாம் அப்புறம் பின்னால் அதெல்லாம் சொன்னார். அந்த வழக்கு சம்மந்தமான பேப்பர்லாம் கூட எங்கள் வீட்டில் இருந்தது. அது 85 வெள்ளம் வந்தபோது எல்லாம் அந்த வெள்ளத்துக்கு வீணாக போயிடுது. இந்த வழக்கு சம்மந்தமான படிகள்லாம் அந்த தாளெல்லாம் கூட அப்படி வைத்திருந்தேன் நான். கைமாறு கருதாது அந்த மோகன் குமாரமங்கலமும் அவருடைய ஜூனியர் ஒருத்தருமாக செய்து அப்பாவுக்கு அந்த படி அந்த வேலை கூட நிரந்தரமாக வேலை நிலைப்பதற்கு அந்த வேலை இல்லாமல் போயிட மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் வாழ்வில் ஒரு அமைதி உண்டாயிற்று. தொடங்கிய பல தொண்டுகள் இவ்வழக்கு சூழ்நிலைகளால் தொடர முடியாமல் போனது. சைதை கழகமும் படிப்படியே செயலற்று போனது. என்றாலும் சென்னை சிவனியார் திருக்கூட்ட தொடர்பும் தொண்டுகளும் அடியேனை வெகுவாக ஆட்கொண்டன. ஆசிரியர் இளவழகனாரின் குருகுலப் பணிகளிலும் தொடர்ந்து நான் ஊக்கமோடு ஈடுபட்டேன் என்று இந்த அளவில் இன்றைக்கு நிறைவு செய்யலாம் என்று எண்ணுகிறேன். அதனை தொடர்ந்து நாளைக்கு
1943 சென்னை செவடியார் திருக்கூட்ட தொடர்புகள் பல்வேறு நினைவுகளை எல்லாம் அவர்கள் செலுத்தியிருக்கிறார்கள். அதையெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அளவில் நிறைவு செய்யலாம். அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கிறேன். சைவத்தின் மேன்மை ஓங்க சமநிலை உணர்வு தோன்ற தெய்வத்தின் தெளிவு காட்டும் திருமுறை வளர்த்த செம்மல் மை வைத்த கண்டர் தாளில் மகிழ்ந்து இனிது உறையும் கண்ணல் மெய் வைத்த புகழ்சேர் ஆடல் அரசரை போற்றி வாழ்வாம். திருச்சிற்றம்பலம். காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி.